ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் பல ஆயிரம் மடங்கு பெருகச் செய்வாராக. நீங்க நன்றாக இருப்பீர்களாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை நேரத்தில் தேவனுடைய கூடுகையிலே கலந்து கொள்ளும்படி வந்திருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காய், தேவ ஊழியர்களுக்காய் நன்றி சொல்கிறேன். ஆராதனை நடத்தின அன்பு தேவ ஊழியர்களை தேவன் அபரிதமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக, பயன்படுத்துவாராக. இந்த 3 நாட்கள் உங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு என்னை அன்போடு அழைத்திருக்கிற அன்பு போதகருக்காக, அவருடைய குடும்பத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வந்தபோது கூட தோத்திரம், நேற்றுக்கு என்னை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அழைத்து கொண்டு வந்த அன்பு சகோதரருக்காக நன்றி சொல்கிறேன். அவர் வந்த பிற்பாடு தான் என்னை சொன்னாரு, பாஸ்டர் நீங்க கத்தார்ல ஊழியத்துக்கு வந்திருந்தீங்க, ஆனா நீங்க வரும்போது நாங்க இல்லை அப்படின்னாரு. தோத்திரம். ஆமா, அதனால அவர்கள் என் பேரை சொன்ன உடனேயும் அவர்களும் அவருடைய குடும்பமும் அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் இருக்கிற அவர்களுடைய திருச்சபையில இன்றைக்கு ஊழியம் செய்வது எனக்கு ஆசீர்வாதம். ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 3 நாட்களும் உங்களோடு கூட பகலும் இரவுமாக தேவனுடைய வார்த்தையை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவதற்கு போதுமானவர். கடந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த தேவ மனிதருக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்கள் மூலமாய் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஆமென். சரி, தொடர்ச்சியாக நேற்றைக்கு இரவிலும் ஆண்டுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்தேன். அருமையான தலைமை போதகர் அவர்களும் வந்திருந்தார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவிக்கிறேன். அருமையான தேவ மனிதர் அவர்கள் தோத்திரம், அவர்கள் மூலமாக இந்த கிருபாசனம் திருச்சபைகளிலே ஏராளமான கூட்டங்களிலே, கன்வென்ஷன்களிலே நான் அறிமுகப்படுத்தப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். தொடர்ச்சியாய் கர்த்தர் அவர்களுக்கும் நல்ல பலனை, சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த ஊழியத்தில் இன்னும் மேன்மைப்படுத்துவாராக என்று அவர்களை நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. சந்தோஷமா உற்சாகமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்றைக்கு மாலையில நான் உங்களோடு பேசினேன். ஆமென். உங்கள் உபவாச நாட்கள், உங்களுடைய மன்றாட்டி நாட்கள் மகிழ்ச்சி நாட்களாக என்ன செய்ய போகிறது? மாறப்போகிறது. ஆகவே சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் உண்மையா இருக்கும் பொழுது, உண்மையான பின்பற்றுதல், உண்மையான அர்ப்பணம், உண்மையான ஒப்பு கொடுத்தல் நம்முடைய வாழ்வில் இருக்கும் பொழுது, நம்முடைய உபவாச நாட்களை ஆண்டவர் மன்றாட்டி நாட்களை மனமகிழ்ச்சி நாட்களாய், சந்தோஷத்தின் நாட்களாய், கொண்டாட்டத்தின் நாட்களாய் கர்த்தர் நமக்கு மாற்றி கொடுப்பார் என்று நேற்றைய தினத்தில் பேசினேன். இன்னைக்கு காலையிலே தொடர்ச்சியாக அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக சத்தியத்தை சிநேகியுங்கள், சத்தியம் சாத்தியமாக்கும் என்கிற தலைப்பில் உங்களோடு கூட சில காரியங்களை கர்த்தருடைய வார்த்தையாக பகிர்ந்து கொண்டேன். பேதுருவை ஆண்டவராகிய இயேசு, ஆமென், சத்தியமாகிய இயேசு வந்து சந்தித்தார். பேதுருவுடைய வாழ்வில் உண்டான 3 மாற்றங்களை குறித்து உங்களோடு பேசினேன். அதை தொடர்ச்சியாக இன்றைக்கு மாலையிலே உங்களோடு பேசுவதற்கு என்னுடைய மனதிலே தேவ ஆவியானவர் ஞாபகப்படுத்தின ஒரு வேத வாக்கியம், தீத்துவின் நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின 2ஆம் நிருபம், அதனுடைய 11வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் எனக்காக ஒருவர் வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். மைக் வச்சிருக்கிறவங்க தயவு செய்து நீங்க அதற்கு ஆமென் ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் வாசிக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். இல்லை என்று சொன்னால் நீங்க சத்தமா வாசிக்கணும். அது உங்களுக்கு தான் சிரமம். ஆகையினால முன் வரிசையில் இருக்கிறவங்க, பின் வரிசையில் இருக்கிறவங்க, மைக் வச்சிருக்கிறவங்க வேத வசனங்கள் சொல்லும் போது வேக வேகமாக வாசித்தால் அதை எல்லாருக்கும் கேட்பதற்கு அது வசதியாக இருக்கும். திருப்பிக் கொள்ளுங்கள். தீத்துவின் புஸ்தகம் ஆமென் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை நாம் வாசிக்க போகிறோம். யாராவது ஒருத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற நம்பி இருக்கிற அந்த ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. தேவ கிருபையானது பிரசன்னமாகி நம் வாழ்வில் இருக்கிற அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் நம்மை விட்டு அகற்றி நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய், தேவ பக்தி உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணும்படிக்கு அந்த தேவ கிருபையானது நமக்கு போதிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது ஏராளமான முக்கிய விடயங்களை மையப்படுத்தி எழுதி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பல இடங்களில் பவுல் அப்போஸ்தலன் ரட்சிப்பை முக்கியப்படுத்துவதையும்
அழைப்பை முக்கியப்படுத்துவதையும் கிறிஸ்துவை பின்பற்றுவதை முக்கியப்படுத்துவதையும் பல இடங்களில் வெளிப்படுத்தி எழுதியிருந்தாலும் தேவனுடைய கிருபையையும் கிருபையின் மூலம் நமக்குள் உண்டாகிற பக்தியையும் முக்கியப்படுத்தி எழுதுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபை என்பது இந்த உலக வாழ்க்கையில் நாம் தேவனோடு கூட தேவ சமூகத்தில் நெருங்க பண்ணுவதற்கு உதவியாய் இருக்கிறது. ஆனால் பக்தி என்பது தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வதற்கு உபயோகமான ஒரு உபகரணமாய் இருக்கிறது. கவனிங்க, சங்கீதக்காரன் சங்கீதத்தில் 5ஆம் சங்கீதம் 7வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்கிறான், நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்ததிக்கு நேராய் பயபக்தியோடு தொழுது கொள்வேன், பயபக்தியோடு பணிந்து கொள்வேன். அப்படியானால் தேவனுடைய ஆலயத்திற்குள் என்னை பிரவேசிக்க வைப்பதற்கு உபகரணமாய் இருக்கிற ஒரு அற்புதமான பொருள் தேவனுடைய கிருபை. தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போவதற்கு, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள போவதற்கு, அவருடைய மகிமையை உணர்வதற்கு, அவருடைய சமூகத்தில் போய் நிற்பதற்கு நான் எல்லளவும் தகுதியானவன் அல்ல, நாம் எல்லளவும் தகுதியானவர்கள் அல்ல. ஆனால் தகுதியற்றவர்களாகிய நம்மை தேவனுடைய சன்னிதானத்தில் நிறுத்தி தகுதிப்படுத்துவதற்கு தேவன் அருளின பரிசு கிருபை. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். தேவ ஆலயத்துக்குள்ள போக உதவி செய்கிறது கிருபை. ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போன ஒரு மனுஷனை பரிசுத்த சன்னிதானத்துல பயபக்தியோட ஆண்டவரை பணிந்து கொள்ள வைப்பது பக்தி. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எப்போ ஒரு மனுஷனால ஆண்டவரை ஆராதிக்க முடியும்னா, அந்த மனிதன் எப்பொழுது பக்தி உள்ளவனாக இருக்கிறானோ அப்பொழுதுதான் ஆண்டவரை அவனால் என்ன செய்ய முடியும்? ஆராதிக்க முடியும். பக்தி இல்லாம என்னதான் பாட்டு பாடினாலும், என்னதான் ஜெபம் பண்ணினாலும், என்னதான் கண்ணை மூடுங்கன்னு சொன்னாலும் மரக்கட்டையை போலதான் மனுஷன் என்ன செய்வான்? நிப்பான். அவங்களால ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாது, அவங்களால ஜெபத்துல கலந்து கொள்ள முடியாது, அவங்களால ஒருமனப்பட முடியாது, அவங்களால ஊழியம் செய்ய முடியாது. அப்போ ஒரு மனிதன் ஆண்டவருக்காக எதையாகிலும் ஒன்றை செய்ய வேண்டும் என்று துடிப்போடு எழும்புகிறான் என்றால் அந்த துடிப்புக்கு பின்னால அவனை துடிக்க வைப்பது அவனுக்குள் இருக்கிற பக்தி. கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு உங்களோட நான் பேச போகிற செய்தி என்னன்னா, தேவனுக்கு பக்தி உள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவருக்கு பக்தி உள்ளவர்கள் இந்த கடைசி காலத்துக்கு தேவை. பக்தி உள்ளவர்கள் ஆண்டவருக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 28வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேய திருச்சபைக்கு சொல்லும்போது சொல்லுகிறான். வாசிங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிற நாம் எல்லாரும் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். பவுல் இங்கேயும் கிருபையையும் பக்தியையும் ஒன்னா கொண்டு வந்து என்ன செய்யறாரு? இணைக்கிறாரு. கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். ஏன் அந்த கிருபையை பற்றிக் கொள்ள வேண்டும்? அந்த கிருபையை பெற்றுக்கொண்டவர்களால் ஆமென் கர்த்தருக்கு புத்தியுள்ள ஆராதனை, அது மட்டுமல்ல பக்தியுள்ள ஆராதனை. கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனைகளிலே புத்தி இருக்கிறது, ஆனால் என்ன இல்ல? பக்தி இல்ல. பக்தி இல்ல. பக்தியோடு கர்த்தரை ஆராதிப்பது, பயத்தோடு கர்த்தரை ஆராதிப்பது, பயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்வது இன்றைக்கு இல்ல. தோத்துறோம். ஆமா, நான் ஒரு முறை ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ண போனேன். பிரசங்கம் பண்ணி முடிக்கும் போது எப்பொழுதுமே பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பாட்டு பாடுறது வழக்கம். தோத்துறோம். இப்பெல்லாம் பாடுறதை கொஞ்சம் குறைச்சாச்சு. ஏன்னா அன்னைக்கு அந்த கன்வென்ஷன் கூட்டம் முடிச்ச பிற்பாடு இசைக்கருவியை வாசித்த அந்த சகோதரர் இங்க இல்ல. தோத்துறோம். நீங்க யாரும் நினைச்சிட வேண்டாம். ஆமா, வேற ஒரு பட்டணத்துல வேற ஒரு ஊர்ல. ஆமா, அங்க அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு நான் இறங்கின உடனேயும் அந்த சகோதரர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த பிரதர் வந்து சொன்னாரு, பாஸ்டர் நீங்க பாடுனது ஆமா இ மேஜர், ஆனா தோத்துறோம் அது அந்த பாட்டு வந்து டி மைனர். எனக்கு மேஜரும் தெரியாது, மைனரும் தெரியாது, பாட்டு ஒண்ணுதான் தெரியும். அப்ப அவர் சொன்னாரு, நீங்க டி இ மேஜர்ல பாடினீங்க, அந்த பாட்டு டி மைனர், இன்னும் கொஞ்சம் ஒரு கட்டையை இறக்கி பாடி இருந்தா ரொம்ப அற்புதமா இருந்திருக்கும் அப்படின்னார். நான் சொன்னேன், நீங்க சொல்ற மாதிரி டி மைனர்ல கொஞ்சம் இறக்கி பாடி இருந்தேன்னா பாட்டு அற்புதமா இருந்திருக்கும், பிரசன்னமா இருந்திருக்காது. நான் இ மேஜர்ல பாடனோ டி மைனர்ல பாடனோ ஏ மேஜர்ல பாடனோ தெரியாது. ஆனால் பாடல் பாடும் பொழுது ஜனங்கள் பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரை ஆராதித்த போது தேவ பிரசன்னம் மகிமையாய் இறங்கி வந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு ஸ்டைலா பாடுறதுக்கு ஆள் இருக்கு. ஆமென். நூதனமாய் வித்தியாசமாய் யாருக்கும் தெரியாத வித்தியாசமான செய்திகளை பிரசங்கம் பண்ணுவதற்கு ஆமென் பிரசங்கியாளர்கள், நல்ல அறிவாளிகள், நல்ல அனுபவம் படைத்தவர்கள், நல்ல புத்தி
புத்திசாலிகள் ஆமென் பிரசங்கிக்கிறார்கள். வித்தியாசமான ஜெப குறிப்புகளை கொடுத்து ஜெபத்தில் நடத்துவதற்கு திரளான மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாம் பாடுகிற பாடல்களும், நாம் கேட்கிற சத்திய வசனங்களும், நாம் பண்ணுகிற ஜெபங்களும் நமக்குள் தெய்வ பயத்தை உண்டாக்க வேண்டும். நம்முடைய பக்தி விருத்தியை வளரச் செய்து தேவனோடு கூட நம்மை நெருங்க பண்ண வைக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிற நீங்கள் எல்லாரும் பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றிக் கொள்வோம். கிருபையை பற்றிக் கொள்வோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்துல தொத்திரம் எப்பொழுதுமே ஆண்டவர் பக்தி உள்ளவர்களை தமக்காக என்ன செய்து கொள்கிறார்? தெரிந்து கொள்கிறார். சங்கீதத்தில் நீங்க படிச்சு பாருங்க, 4வது சங்கீதத்தில் நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா சங்கீதம் 4:3 சொல்லுது, ஆமென், தேவன் தேவ பக்தி உள்ளவர்களை தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். அப்ப பக்தி உள்ளவர்கள் ஆண்டவருக்கு தேவை. ஏன் ஆண்டவருக்கு பக்தி உள்ளவர்கள் தேவை? ரொம்ப புத்தியா இருந்தா நம்ம பக்தியை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டோம்? ஆராதிக்க அவரை பின்பற்ற மாட்டோம். தொத்துறோம். நிறைய கேள்விகளை கேட்போம். ஏன்னா ரொம்ப புத்திசாலிகளா இருந்தா ஆராதனையை பத்தி, பாடல்களை பத்தி, ஜெபத்தை பத்தி, வசனத்தை பத்தி தொத்துறோம். சிலர்லாம் பாருங்க, பிரசங்க நேரத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் என் கூட பேசணும் அப்படின்ற எதிர்பார்ப்போட இருக்கிறவங்க பக்திமான்கள். ஆனா பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பாஸ்டர் அடுத்து இந்த வசனத்தை எடுப்பாரு, இந்த வசனம் இங்க போய் முடியும், இந்த வசனம் அங்க போய் முடியும், அந்த பிரசங்கம் அப்படி போய் முடியும், அதுக்கு இத்தனை பாயிண்ட் சொல்லுவாரு அப்படின்னு பிரசங்கியாளருடைய பிரசங்கத்துக்கு மார்க் போட்டு அவங்க யாரு? புத்திசாலிகள். நமக்கு புத்திசாலிகள் வேண்டாம், பக்தி உள்ளவர்கள் தான் வேண்டும். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எனக்கு இந்த வசனம் தெரியும், எனக்கு இந்த பிரசங்கம் தெரியும், எனக்கு இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் புரியும், எனக்கு இந்த வேத பகுதியை பற்றி தெரியும், நான் இத்தனை வருடமாய் சபையில் இருக்கிறேன், இத்தனை வருடமாய் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், நான் இத்தனை வருடமாய் இப்படியெல்லாம் வேதத்தை வாசித்திருக்கிறேன், பல கோணங்கள்ல நான் வேதத்தை தியானிச்சிருக்கிறேன், எனக்கு எல்லா பிரசங்கமும் தெரியும், எனக்கு எல்லா வசனமும் தெரியும், நான் ரொம்ப ஆண்டவருடைய சமூகத்தில் புத்தியா இருக்கிறேன். நீங்கள் புத்தியா இருந்து பரலோகம் செல்வதை விட பக்தி உள்ளவர்களா இருந்து தேவ சமூகத்தில் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்கள் ஆண்டவருக்கு சத்தமா சொல்லுங்க ஒரு ஆமென். அல்லேலூயா. அதனால அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய 2வது நிருபத்துல 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கொஞ்சம் எனக்காக வாசிங்க பார்க்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் இல்ல, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். நல்ல கவனிங்க. இன்னொரு தடவை அந்த வசனத்தை இன்னொரு தடவை நல்ல அழுத்தமா ஓட்டம் இல்லாம வாசிங்க பாப்போம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளவர்களாக நியாய தீர்ப்புக்கு நாளுக்காக வைக்கவும் அறிந்திருக்கிறார். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஏன் ஆண்டவர் பக்தி உள்ளவர்களை தேடுறார் அப்படின்னா பைபிள் சொல்லுது, கர்த்தர் பக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கிறார். பிரச்சனைகளிலிருந்து, சவால்களிலிருந்து, உபத்திரவங்களிலிருந்து ஆமென் கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார். ஆமென். இந்த சவால்களை மேற்கொள்ளணும்னா, இந்த போராட்டத்தை மேற்கொள்ளணும்னா, இந்த உபத்திரவத்தை மேற்கொள்ளணும்னா, நமக்கு முன்னால இருக்கிற சோதனைகளை, டெம்ப்டேஷன்ஸ் நம்ம மேற்கொள்ளணும்னா நமக்கு தேவை பக்தி. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பக்தி உள்ளவர்களால் ஒத்துப்போக முடியாது, உலகத்தோட ஒத்து போக முடியாது. பக்தி உள்ளவர்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாட்டாங்க, பக்தி உள்ளவர்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க. பக்தி உள்ளவர்கள் எத்தனை சவால்கள் வந்தாலும் ஆண்டவர் இதிலிருந்து என்னை தப்புவிக்க வல்லவர், எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவின் கையுக்கும் எங்களை தப்புவிக்க ஆண்டவராகிய தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென். பக்தி உள்ள அந்த வாலிபர்கள் தொத்துறோம். ஆமென். அந்த 3 வாலிபர்கள் பக்தி உள்ளவர்கள், பக்தி உள்ள தானியேல் தொத்துறோம். ஆமென். பாபிலோன் தேசத்து ராஜ்யபாரத்துக்குள்ள அடிமைகளாக கொண்டு போகப்பட்டாலும் விதை நசுக்கப்பட்ட வாலிபர்களாய் அடுத்து அபிவிருத்தி செய்ய முடியாத அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை அந்த பாபிலோன் ராஜா உடைத்தெறிந்திருந்தாலும் கர்த்தர் மேல் வைத்திருந்த வைராக்கியம், கர்த்தருக்குள் இருந்த பக்தி அவர்களை ராஜாவின் நிறுத்தின பொற்சிலைக்கு முன்பாக வணங்க விடாதபடி அவர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் அவர் எங்களை எரிகிற அக்கினி சூளைக்கு தப்புவிப்பார், ராஜாவாகிய உன்னுடைய கைக்கு தப்புவிப்பார். நாங்கள் ஆராதிக்கிறவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் நீ சொல்லுகிறபடி நாங்கள் செய்ய போவது
இல்லை ஐயா. ஆண்டவர் அவர்களை ரட்சித்தார். எப்படி? அந்த 3 வாலிபர்களையும் கட்டி 7 மடங்கு மூட்டப்பட்ட அக்கினிக்குள் தூக்கி போடும்போது தூக்கி கொண்டு போன பராக்கிரமசாலிகளை அந்த அக்கினி பட்சித்தது. ஆனால் உள்ளே தூக்கி போடப்பட்ட வாலிபர்களை அக்கினி சேதப்படுத்த முடியவில்லை. அவர்கள் தலையிலிருந்து கால்வளை இருக்கிற சின்ன முடிகள் கூட கருகி போகாதபடி ரோமம் கருகி போகாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். ஏனென்றால் அந்த அக்கினிக்குள் அந்த 3 பேர் போவதற்கு முன்பதாக அக்கினி மயமான சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த அக்கினி ஜுவாலைக்குள் உலாவிக் கொண்டிருந்தார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுதான் ஐயா ரட்சிப்பு. அதுதான் ரட்சிப்பு. இன்றைய திருச்சபையே, ஆண்டவர் உன்னை வரப்போகிற சோதனை காலத்தில், வரப்போகிற சவால்களில், வரப்போகிற நெருக்கடியில், வரப்போகிற உபத்திரவ காலத்தில் நீ அழிந்து போகாதபடி உன்னை கர்த்தர் தப்புவிக்க வேண்டும், உன்னை ரட்சிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த ரட்சிப்பை நீ பெற வேண்டுமானால் உனக்கு தேவை பக்தி. என்னதுங்க? பக்தி. பக்தி தோத்திரம். ஆமென். ஒருவேளை நம்ம இந்த ஸ்தாபனத்துல அல்லது இந்த திருச்சபையில அல்லது இந்த போதகருக்கு கீழே அல்லது இந்த ஊழியத்துல இந்த தலைமைக்கு கீழே இருக்கிறதுனால நான் பரலோகம் போயிருவேன். இல்ல 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 இல்ல. ஸ்தாபனம் நம்மளை பரலோகம் கொண்டு போய் சேர்க்காது. ஊழியக்காரங்க நம்மளை பரலோகம் கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற வைராக்கியமும் ஆண்டவருடைய பாதத்தில் காட்டுகிற பக்தியும் கட்டாயம் பரலோக ராஜ்யத்தில் நம்மை பங்குள்ளவர்களாக மாற்றும். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, பக்தி உள்ளவர்கள் தேவை. பக்தி உள்ளவர்கள் தேவை. ஆமென். நாம் பக்தி உள்ள தலைமுறைகளை எழுப்புவதற்கு ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். நான் இந்த பக்தியை பத்தி யோசித்துக் கொண்டிருக்கும் போது, இதை நான் வேதத்தில் தியானித்துக் கொண்டிருக்கும் போது 2 கதாபாத்திரங்களை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். ஸ்தோத்திரம். பக்தி உள்ளவர்களுக்காக ஆமென் ஸ்தோத்திரம், தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வார். ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க பக்தி உள்ளவங்களா இருந்தா, எனக்கு கேட்கல, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, நீங்க பக்தி உள்ளவர்களா இருந்தா கர்த்தர் உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வார். நீங்க பக்தி உள்ளவர்களா இருந்தா ஆண்டவர் உங்களை இயற்கைக்கு அதிகாரிகளாக மாற்றுவார். மறுபடியும் சொல்றேன், நீங்க பக்தி உள்ளவர்களாக இருந்தா கர்த்தர் உங்களை இயற்கைக்கு அதிகாரம் உள்ளவர்களாக மாற்றுவார். நீங்க பக்தி உள்ளவர்களா இருந்தா நீங்க சொல்றதை இயற்கை கேட்கும். ஐயோ சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு, நீங்க பக்தி உள்ளவங்களா இருந்தா நீங்க சொல்றதை இயற்கை கேட்கும். இயற்கையின் மேல உங்களுக்கு அதிகாரம் உண்டு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. யோசுவா புத்தகம் 10வது அதிகாரத்துல 5 ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து ஆமென் தோத்திரம் கிபியோன் குடிகளுக்கு விரோதமாக எதிர்த்து வருகிறார்கள். அப்ப கிபியோனியர்கள் யோசுவாவோட இஸ்ரவேலர்களோட சமாதான உடன்படிக்கை பண்ணியிருந்த காலகட்டத்தில் இந்த கிபியோனியர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்த 5 ராஜாக்களுடைய ஆமென் யுத்தத்தில் துணை நிற்கும்படிக்கு அந்த கிபியோனியர்கள் யோசுவாவுக்கு அழைப்பு கொடுக்கிறாங்க. யோசுவாவும் அவனோடு சேர்ந்த யுத்த படைகளும் சேர்ந்து அந்த கிபியோனியர்களுக்கு ஆதரவு கொடுத்து எதிர்த்து வந்த 5 தேசத்து ராஜாக்களையும் முறியடிப்பதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் யோசுவா கேட்ட ஒரே ஒரு விஷயம், ஆண்டவரே இன்னைக்கு நைட் நான் யுத்தம் பண்ண போறேன், ஆண்டவரே ஒரு பெரிய வெற்றியை பார்க்க போறேன், இன்னைக்கு காலையில நான் புறப்பட ஆரம்பிக்கிற இந்த யுத்தம் மறுநாள் வரைக்கும் தொடர போகிறது. அந்த மறுநாள் தொடர்கிறதற்கு நடுவுல ஒரு இருட்டு வரும். நான் உங்க சமூகத்திலிருந்து சொல்றேன், இயற்கையை பார்த்து சொல்றேன், ஆயலோன் மேலையும் கிபியோன் மேலையும் சூரியனும் சந்திரனும் தரித்து நிற்கட்டும், நிற்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்டு யோசுவாவினுடைய வார்த்தையின்படி ஆண்டவர் இயற்கைக்கு கட்டளையிட்டார். சூரியன் அஸ்தமித்து நின்றது, தரித்து நின்றது. ஆமென் ஸ்தோத்திரம். சந்திரன் தரித்து நின்றது. ஆமென். சாயங்காலம் பொழுது, இரவு பொழுது இல்லாத அளவுக்கு பகலாக முழுவதும் கொடுத்து ஆண்டவர் யோசுவாவினுடைய கரத்தினால் ஒரு பெரிய வெற்றியை கட்டளையிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பெரிய வெற்றி யோசுவாவின் காலத்தில் வந்ததுக்கு காரணம் தெரியுமா? யோசுவா 24வது அதிகாரத்தில் படிச்சு பாத்தீங்கன்னா யோசுவா சொல்ற ஒரு வார்த்தை, ஆமென், நான் கர்த்தரை சேவிக்காமல் வேற யாரை சேவிப்பேன், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே. அதுதாங்க பக்தி. அதுதாங்க பக்தி. சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஆண்டவரை தேடாம போகலாம், சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வழி விலகி போகலாம், சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நன்றி மறந்தவங்களா போகலாம், சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் விக்கிரகத்துக்கு பின்னால போகலாம், சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஆண்டவரை தேடுவதற்கு எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய கூட்டமாக இருக்கலாம். யார் ஆண்டவரை தேடினாலும் தேடாமல் போனாலும், யார் ஆண்டவர் பக்கம் நின்றாலும் நிற்காமல் போனாலும், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அதுதான் பக்தி. அதுதான் பக்தி. வேதாகமத்தில் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 4வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மனிதனை குறித்து வேதாகமத்தில் வாசிக்க முடியும். அந்த ஒரு மனிதன் தான் உலகத்தில் அதிக ஆண்டுகள் வாழ்ந்தவன். அவனுக்கு பெயர் மெத்தூசலா. சொல்லுங்க.
மெத்துசலா தோத்திரம். அந்த ஆதியாகமத்தின் புத்தகத்துல ஆமென் 4வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 5வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, ஆமா தோத்திரம் 25வது வசனம் 26வது வசனம் சொல்லுது, மெத்துசலா 187 வயதான போது லாமைக்கை பெற்றான். மெத்துசலா லாமைக்கை பெற்ற பின் 782 வருடம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். மெத்துசலா நாளெல்லாம் 969 வருடம் அவன் மரித்தான். தோத்திரம். இதுல என்ன இருக்கு பாஸ்டர் நீங்க கேட்கலாம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 5வது 6வது அதிகாரத்துல 7வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா, 7வது அதிகாரம் இப்படி இவ்விதமாய் சொல்கிறது. 6வது வசனத்துல கொஞ்சம் எனக்காக வாசிங்க பார்க்கலாம். ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதா இருந்தான். ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமில்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவின் இடத்தில் பேழைக்குள்பட்டன. 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த முழு வேதாகமத்தையும் இந்த 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் 3 அதிகாரத்தை நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையான ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கும். 500 வயதாகும் போது நோவாவுக்கு 500 வயதாகும் போது நோவா 3 ஆண் பிள்ளைகளை பெறுகிறான். சேம், காம், யாபேத் என்கிற 3 பிள்ளைகளை பெறுகிறான். அந்த 3 பிள்ளைகளும் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நோவாவோட ஆண்டவர் பேசுறாரு. பூமியில எல்லா ஜாதிகளும் ஜனங்களும் எல்லா மக்களும் அக்கிரமம் செய்து எனக்கு தூரமாய் போனார்கள். ஆகினால பூமியை தோத்துறோம். ஆமென். இந்த மிருக ஜீவன்கள் அவர்களை சேர்த்து நான் அழிக்க போகிறேன். ஆகினால கொப்பேறு மரத்தினால் ஒரு பேழைய செய். தோத்திரம். பேழை செஞ்சு முடிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 100 வருடங்கள் ஆகிறது. ஆமென். ஏறத்தாழ 500 வருடத்துல பேழையை குறித்து தரிசனத்தை பெற்றவன் 100 வருடங்கள் கழித்து பேழை முடிஞ்சிருச்சு. பேழை செஞ்சு முடிச்சாலும் இன்னும் மழை வரல. பேழை முடிஞ்சிருச்சு, இன்னும் மழை வரல. 600 வயசாயிருச்சு. 600 வயதாகி தொத்துறோம். ஆமென். இப்ப பேழைக்கு உள்ளேயும் போயாச்சு. ஆண்டவர் சொல்றாரு, பேழைக்குள்ள போ, அங்கே நான் மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் உள்ள கூட்டிட்டு போ, எல்லாத்தையும் உள்ள போக விட்டாச்சு. ஆனாலும் இன்னும் 7 நாள் ஆச்சு. இன்னும் 7 நாள் அளவு மழை இல்ல. வானத்தின் மதகுகள் திறக்கப்படல. காரணம் என்ன என்றால் இந்த ஒரு மெத்துசலா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு மெத்துசலா வேதம் சொல்கிறது 7வது அதிகாரத்துல 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டது. பூமியின் மூற்றுக்கண்கள் திறக்கப்பட்டது. இந்த 2வது மாதம் 17ஆம் தேதி தான் இந்த மெத்துசலாவின் மரணத்தின் நாள். மெத்துசலா என்றைக்கு மரிக்கிறானோ அதற்கு பிற்பாடுதான் வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டது. பூமியின் ஊற்றுக்கண்கள். நான் இப்படி சொல்லுவேன், தேவன் அழிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினாலும் ஒரு பரிசுத்தவான், ஒரு பக்திமான் இந்த பூமியில் இருக்கிற வரை அந்த பக்திமானின் ஜெபம் தேவனுடைய சிங்காசனத்தை அசைத்துக் கொண்டே இருக்கும். அந்த ஒரு பக்திமானுடைய அர்ப்பணம் தேவனுடைய ராஜ்யத்தில் அவர் செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணினவைகளை தாமதப்படுத்திக் கொண்டே இருக்கும். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆமென், மெத்துசலா என்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை தேடி பார்த்தேன். அந்த மெத்துசலா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதற்கு பின் அது நடக்கும். மெத்துசலா என்கிற மனிதனுடைய மரணத்திற்கு பின் தேவன் தீர்மானித்த காரியங்கள் தேசத்தில் நடக்கும். ஐயா, நோவா கர்த்தருடைய கண்களில் நீதிமானாய் பார்க்கப்பட்டான், உத்தமனாய் பார்க்கப்பட்டான். அவனையும் அவன் குடும்பத்தை மட்டும் கர்த்தர் ரட்சித்தார். ஆண்டவர் அவனுக்கு மட்டும் அந்த கிருபையை கொடுத்தார். காரணம் என்ன? நான் ஒன்று சொல்லுவேன். ஆமென். தோத்திரம். ஏனோக்கினுடைய குமாரன் மெத்துசலா. ஏனோக்கு 65 ஆகும்போது ஆமென் அவன் மெத்துசலாவை பெற்றான். 300 வருடங்கள் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்ததை மெத்துசலா கவனித்தான். இந்த சஞ்சரிப்பு, இந்த உறவாடுதல், இந்த உறவு எனக்கு தேவை. என்னுடைய வித்திலிருந்து நான் பெற்ற மகன் லாமேக்கு இந்த உறவை பெற்றாலோ பெறுவானோ இல்லையோ தெரியாது. ஆனால் அவன் வித்திலிருந்து பிறக்க போகிற இந்த நோவாவை தேவனுக்கு உகந்தவனாய் உருவாக்க வேண்டும் என்கிற தரிசனத்தை இந்த மெத்துசலா பெற்றுக் கொண்டதினால் தேவனுக்கு உத்தமமான ஒரு தலைமுறையை இந்த பூமிக்கு கொடுத்துவிட்டு அவன் பரலோகத்திற்கு கடந்து சென்றான். ஒரு பக்திமான் தேவனுக்கு உகந்த தலைமுறையை இந்த பூமிக்கு கட்டாயம். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய பக்தி புதிய ஒரு ஆண்டவருக்கான தலைமுறையை, பரிசுத்தமான ஒரு தலைமுறையை, தேவனுக்கு பயந்த ஒரு தலைமுறையை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டும். ஆமென்.
அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன், ஆண்டவரே ஏன் மெத்துசலாவுக்கு மட்டும் இப்படி, ஏன் மெத்துசலாவுக்கு மட்டும் இப்படி? மெத்துசலா உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே நீங்க பூமியின் ஊற்றுக்கண்களை திறக்கலையே. ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியம் உண்டு, என்ன தெரியுமா? தோத்திரம். ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு இந்த காரியம் நடத்தி விடலாம், இப்பொழுது இந்த காரியத்தை நடத்தி விடலாம். பொழுது விடிந்தவுடன் ஆண்டவர் இயற்கையை பார்த்து, ஆமென், மதகுகளை பார்த்து, வானத்தின் ஊற்றுக்கண்களை பார்த்து, பூமியின் ஊற்றுக்கண்களை பார்த்து, இன்றைக்கு திறவுண்டு, ஆமென், வானத்திலும் பூமியிலும் மழை, ஆமென், நிரம்பி வழியட்டும் என்று சொல்லுகிற அந்த ஒரு நொடி பொழுதிலே ஆண்டவர் மெத்துசலாவை பார்த்தார், அவனுடைய முகத்தை பார்த்தார், அவனுடைய ஜெபத்தை பார்த்தார். சற்று ஆண்டவர் மனதில் ஒரு சின்ன விஷயத்தை இப்ப இது வேண்டாம் நிறுத்தி வச்சாரு. கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரு காரியம் நடக்க போறதுக்கு முன்னால, ஒரு அழிவு நடக்க போறதுக்கு முன்னால, ஒரு ஆபத்து நடக்க போறதுக்கு முன்னால, உங்க குடும்பத்தில் ஒரு நஷ்டம் உண்டாக போறதுக்கு முன்னால, நான் சொல்றேன், பக்திமானாய் நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் முகத்தை பார்ப்பார். அவர் உங்கள் முகத்தை பார்க்கும்போது நடக்க வேண்டும் என்று தீர்மானித்த அழிவை அவர் தடுத்து, கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க, அவர் தடுத்து நிறுத்துவார். அம்மா, உங்க முகத்தை பார்க்கும்போது ஆண்டவர் நினைக்கணும், நடத்தணும்னு நினைச்ச காரியத்தை சற்று தாமதிப்பார், தாமதிப்பார், தாமதிப்பார். அப்படி தாமதித்துக் கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த கால அவகாசத்தில் தேவனுடைய சிந்தையை தொடுகிற ஒரு பக்திமானை, ஒரு பரிசுத்தவானை, ஒரு நீதிமானை அவருக்கு நீங்கள் கொடுத்து விட வேண்டும். கையை வைத்து ஒரு அழில சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நான் இப்படி யோசிச்சு பார்க்கிறேன், நோவாவுக்கும் மெத்துசலாவுக்கும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பேசியிருப்பாங்க. தோத்துறோம். ஆமா, நோவாவுக்கு தாத்தா இல்ல இந்த மெத்துசலா. ஒருவேளை தாத்தாவோட கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு நேரம் கிடைச்சிருக்கலாம், கொஞ்ச நேரம் உறவாடுறதுக்கு நேரம் கிடைச்சிருக்கலாம், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றதுக்கு நேரம் கிடைச்சிருக்கலாம். மெத்துசலாவுக்கு எப்பெல்லாம் நோவாவோட பேசுறதுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் மெத்துசலா நோவாவுக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியம், பக்திமானாயிரு, பக்திமானாயிரு, பக்திமானாயிரு. எதை வேணாலும் ஆண்டவருக்காக இழக்கலாம், ஆனா எதற்காகவும் ஆண்டவரை இழந்துராத, எதற்காக ஆண்டவருடைய உறவை இழந்துராத. உன் வாழ்க்கையில தேவன் ரொம்ப முக்கியமானவர், உன் வாழ்க்கையில ஒரு முக்கியமான பகுதி ஆண்டவராய் இருக்கணும், அந்த யெகோவா தேவனாய் இருக்கணும். அவருக்கு பயந்து அவருக்கு சித்தமானதை உன் வாழ்க்கையில செய்வதற்கு எப்பொழுதும் பழகிக்கொள். பாவத்துக்கு தூரமாக, அசுத்தத்துக்கு தூரமாக, அக்கிரமத்துக்கு தூரமாக, உலகத்தோட ஒத்து போகாத நீ வாழ்கிற காலம் எல்லாம் ஆண்டவருடைய மனதை சந்திக்கிறவனாய், ஆண்டவருடைய மனதை தொடுகிறவனாய் வாழ கற்றுக்கொள் என்கிற ஆலோசனை முழுக்க முழுக்க மெத்துசலா நோவாவுக்கு கொடுத்ததினால் நோவா கர்த்தருடைய சமூகத்தில் நீதிமானாக பார்க்கப்பட்டார். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு சந்ததியை நம்மளால கொடுக்க முடியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற, ஆமென், நீதிமானாய் நம்முடைய பிள்ளைகளை மாற்றுகிற, ஆமென், ஸ்தோத்திர பரிசுத்த ஒரு தலைமுறையை இந்த உலகத்துக்கு கொடுப்பதற்கு இந்த திருச்சபையில் இருக்கிற, இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருக்கு பக்திமான்களாக என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு யோசுவாவுக்காக, ஆமென், ஸ்தோத்திரம், அந்த இயற்கை அடங்கியது. மெத்துசலாவுக்காக ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று நினைத்த அழிவு தடுத்து நிறுத்தப்பட்டது. இன்றைக்கு உங்களுடைய முகத்தை பார்க்கும்போது, உங்கள் ஜெபத்தை பார்க்கும்போது, உங்க குடும்பத்தை கர்த்தர் நினைக்கும் போது வரப்போகிற மாபெரும் ஆபத்தை ஆண்டவர் தடுத்து நிறுத்த போதுமானவர். நீங்கள் பக்தி உள்ளவர்களாக இருந்தால் அழிவிற்கு நீங்கள் தப்புவிக்கப்படுவது மட்டுமல்ல, அழிவிலிருந்து தேசத்தை காப்பாற்ற முடியும், ஜனத்தை காப்பாற்ற முடியும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 4-5 காரியங்களை வேக வேகமாக சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் பக்தி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்றால், அல்லது ஒரு மனிதன் பக்தி உள்ளவனாக மாற வேண்டும் என்றால் அவன் வாழ்வில் கட்டாயமாக 5 அனுபவங்கள் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது, லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25-26 2 வசனங்களை எனக்காக வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25-26 2 வசனங்களை எனக்காக வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். நல்லா கவனிங்க. அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில்
வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேன் இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரு வயதான முதிர்ந்த பிரதான ஆசாரிய ஊழியத்தை செய்யக்கூடிய, ஒரு தீர்க்கதரிசன ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு தேவ மனிதன் அன்றைக்கு எருசலேமினுடைய தேவாலயத்தில் இருக்கிறார். அவருடைய பெயர் சிமியோன். வயது முதிர்ந்தவர். அவரை குறித்து அறிமுகம் சொல்லப்படுகிறது. ஆமென். ஒரு மனுஷன் இருந்தான், அவன் நீதி உள்ளவனும் தேவ பக்தி உள்ளவனும் இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருக்கிறவனுமாய் இருந்தான். இதெல்லாம் அவருடைய குவாலிட்டி. தோத்திரம். அவர் நீதி உள்ளவர். ஆமா, அது மட்டுமல்ல, அவர் தேவனுக்கு பயந்தவர், தேவ பக்தி உள்ளவர். இஸ்ரவேலிலே ஆறுதல் வர, என்ன கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிக்கணும். நீதி, தேவ பக்தி, அது மட்டுமல்ல, இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்திருந்தவர். அவர் ஒரு ஜெப வீரன். நல்லா கவனிக்கணும். அது மட்டும் இல்லாம அவர் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். எல்லாரும் சொல்லுங்க, அவர் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். ஐயா, ஒரு மனிதன் பக்தி உள்ளவனா இருக்கிறான் என்றால் அவனுடைய பக்தி அவனுக்குள் பரிசுத்த ஆவியை உறுதிப்படுத்தும். கை வைத்து ராமன் சொல்லுங்க பாப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாம இந்த உலகத்தில் வருகிற சவால்களை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாம என்ன கவனிங்க. ஃபேன் அது பாட்டுக்கு வரட்டும், ஃபேனை பார்க்கப்படாது, ஃபேனை தூக்கிட்டு வரவரை பார்க்கப்படாது. உசுரை கொடுத்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கவனிங்க. தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர், ஆமென், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் தேற்றரவாளன் உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்றார். நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளன் அனுப்புவேன். அவர் உங்களுக்கு சகல காரியத்தை என்ன செய்வார், கற்றுக் கொடுப்பார். பரிசுத்தத்தை குறித்து, நீதியை குறித்து, பாவத்தை குறித்து என்ன செய்வார், கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரை நம்ம ஒரு பரவச பொருளாவே என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் ஒரு பரவச பொருள். தோத்திரம். ஆமா, நல்ல வேகமா கையை தட்டி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசினா அவர் நம்மளை நிரப்பிட்டாரு அப்படின்னு அர்த்தம். தோத்திரம். ஆமா, உலகத்துல ஆண்டவரை பற்றி அறியாதவங்களும் பரவசப்படுறாங்க, ஆண்டவரை பற்றி அறிந்தவங்களும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, பரவசப்படுறாங்க. இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டார்னா அவர் பரவசப்படுத்துறவர் மட்டுமல்ல, பாரப்படுத்துகிறவர். ஒரு மனிதனால சரியா ஜெபிக்க முடியல, பல வருஷமா ரட்சிக்கப்பட்டு ஆவியினுடைய நிறைவை பெற்று நல்ல கையை தட்டி ஆவியில நிரம்புறாரு, ஆனா அவரால் ஜெபிக்க முடியல. அவருடைய ஜெபத்துல ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. அவருடைய ஆத்துமா பாரப்படலைன்னா உள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவி இல்ல, வேற வேஷம் போடுற ஆவி. தோத்திரம். சும்மா கையை தட்டுறதுனாலயோ, துள்றதுனாலயோ, குதிக்கிறதுனாலயோ, உருள்றதுனாலயோ ஆமென் அந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பார்க்க முடியாது. இங்க ரொம்ப அழகா வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவரால் அவர் நிரப்பப்பட்டிருந்தார். அந்த பரிசுத்த ஆவியானவர் அவரை மிக அழகாய் நடத்தினார். எப்படி நடத்தினாரு? 26வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு, ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் எல்லா விஷயத்தையும் முன்னறிவிக்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. தடுமாற போகிறோம், விழப்போகிறோம், ஒரு பாவத்தில் விழப்போகிறோம், ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து நம்ம சோர்ந்து போகிறோம், ஒரு பெரிய சவால் வரப்போகுது. அதற்கு முன்னறிவித்து நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர், நம்மை எச்சரிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஜாக்கிரதையா இருந்துக்க. உன் பாதம் கல்லில் இடற போகுது, நீ தடுமாற போற, உனக்கு முன்னால ஒரு பெரிய சவால் வரப்போகுது, ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள போக போற. உள்ள ஆவியானவர் இருந்தாருன்னா நமக்கு உணர்த்துவாரு, உள்ள ஆவியானவர் இருந்தாருன்னா அதை குறித்து பேசுவாரு, உள்ள ஆவியானவர் இருந்துச்சுன்னா அதை குறித்து, ஆவியானவர் இருந்தாருன்னா அதை குறித்து நம்மளோட என்ன செய்ய ஆரம்பிப்பாரு, பாரப்படுத்த ஆரம்பிப்பார். நீ பார்க்கிற பார்வை சரியில்லை, உன் நடக்க சரியில்லை, உன் பேச்சு சரியில்லை, நீ போடுற மண்டை முக்காடு சரியில்லை, நீ போகிற போக்கு சரியில்லை, உன் வருமானம் சரியில்லை, தோத்திரம், உன்னுடைய செயல்பாடுகள் சரியில்லை. பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தாருன்னா அதை குறித்து என்ன செய்வார், பேசுவார், உணர்த்துவார், நினைப்பூட்டுவார். தோத்திரம். ஒவ்வொரு நடைகளையும் பார்த்து அடியடியா எடுத்து வைப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். கை வைத்து ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே சிமியோன்ட்ட பேசிட்டாரு. ஆமா, கிறிஸ்துவாகிய மேசியாவை நீ காணாமல் என்ன செய்ய மாட்ட, சாக மாட்ட, மரணம் அடைய மாட்ட. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பக்தி உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் அந்த பக்தியினுடைய முதல் அடையாளம் உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவங்க எல்லாம் நல்ல கையை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா.
இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை பாரப்படுத்துறாரா? இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்டித்து உணர்த்துறாரா? இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நேர்வழியா நடத்துறாரா? இந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் தவறி போகும்போது உங்களை எச்சரிக்கிறாரா? உங்கள் பாதையை செவைப்படுத்தும்படி அவர் உங்களுக்கு உதவி செய்கிறாரா? உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறாரா? உங்கள் ஆவிக்குரிய கண்களை திறக்கிறாரா? அப்படியானால் இதெல்லாம் உங்க ஆவிக்குரிய அனுபவமா இருக்கிற பட்சத்தில் கட்டாயம் சொல்லுவேன், நீங்கள் பரிசுத்தனுடைய ஆவியினுடைய நிறைவை பெற்றிருக்கிறீர்கள். தோத்திரம். ஆமா, சபைக்கு வந்துட்டு ஆண்டவரை தொழுது கொண்டுட்டு வேதத்தை வாசிச்சுட்டு ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டு இஷ்டம் போல வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனும் தேவ ஆவியினுடைய நிறைவை பெற்றவன் என்று சொல்ல முடியாது. தோத்திரம். அது வேஷம். ஆமா, துள்றதும் குதிக்கிறதும் அது மட்டும் இல்ல. ஆமா, அடுத்தடுத்த ஆவிக்குரிய நிலையில நம்ம முன்னேறணும். இதுக்கு முன்னால என்னால அரை மணி நேரம் கூட ஜெபிக்க முடியாது. என்றைக்கு நான் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெற்றேனோ, இப்ப நான் 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னு சொல்றீங்களா? உங்களுக்குள்ள இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். பைபிள்ல நல்லா படிச்சு பாருங்க. இயேசுநாதர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. ஆமென், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை ஆமென் ஸ்தோத்திரம் பெற்றுக்கொண்ட உடனேயும் இயேசுநாதருக்கு முன்னால வச்ச முதல் சேலஞ்ச் என்ன தெரியுமா? வனாந்திரம். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு வந்த உடனேயுமே, பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட உடனேயுமே, கரையேறின உடனே அடுத்த ஸ்டெப் ஆண்டவர் இயேசு வச்ச இடம் வனாந்திரம். சேலஞ்ச் தோத்திரம். இந்த பரிசுத்த ஆவியான பைபிள் அழகா சொல்லுது. மத்தேயு 4:1, லூக்கா 4:1, ஆமென், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போனதே யாருதான்? சத்தமா சொல்லுங்க, யாருதான்? ஆவியானவர் தான். தோத்திரம். பிசாசு சோதனைக்காரன். ஆமா, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, சவால்கள் வரும்போது ஆண்டவர் என்ன சோதிக்கிறார் என்ன செய்யக்கூடாது? சொல்லப்படாது. சோதிக்கப்படுகிற எவனும் ஆண்டவரால் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஏன்னா பிசாசு தான் சோதிக்கிறவன். ஆனா ஆவியானவருடைய வேலை என்ன? அந்த சோதனையை ஜெயிப்பதற்கு வேண்டிய தக்க பயிற்சியை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் கூட போனதுனாலதான் தோத்திரம். ஆமா, பிசாசு எத்தனை வலையை விரிச்சாலும் அத்தனை வலையையும் தாண்டி வருவதற்கு ஆண்டவராகிய இயேசுவுக்கு பரிசுத்த ஆவியானவர் பலன் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் ஆமென், அந்த நிறைவு ஆமென், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல 3.5 வருஷம் ஊழிய காலத்துல எத்தனை சவால்களை சந்தித்தாலும், எத்தனை நெருக்கடிகளை சந்தித்தாலும், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை மனித ஸ்தோத்திர விரோதமான குரோதமான செயல்கள் ஆண்டவருக்கு முன்னால சவாலாய் நின்னாலும் எல்லாத்தையும் உடைச்சு தகர்த்தெறிஞ்சிட்டு ஆமென், சிலுவைக்கு முன்னால தைரியமாய் போவதற்கு அவருக்கு பலன் கொடுத்தது பரிசுத்த ஆவியானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்தில் இயேசுநாதரை சிறைப்படுத்துவதற்கு ரோம வீரர்கள் புறப்பட்டு வர்றாங்க. அங்கே இயேசுவை போல தோத்திர இயேசுவோட கூட நிற்கிற சீசர்களா நிக்கிறாங்க. ஆமென். அன்னைக்கு இருந்த இயேசுனுடைய சீடர்கள் 3 பேர் ஏறத்தாழ இயேசுவை போலவே என்ன செஞ்சாங்களாம்? இயேசுநாதருடைய முகச்சாயலை போலவே யோவானுக்கும் இருந்தது. இயேசுவினுடைய முகச்சாயலை போலவே அந்திரேயாவுக்கும் இருந்தது. இயேசு கிறிஸ்துவுடைய ஆமென் முகச்சாயலை போலவே யூதாவுக்கும் இருந்தது. இயேசு கிறிஸ்துவுடைய முகச்சாயலை போலவே யாக்கோபுக்கு இருந்தது. ஆக யார் இயேசு என்று கண்டுபிடிக்க தெரியாத காலகட்டத்தில் தான் யூதாஸ் காரியோத்துக்கு காசை கொடுத்து முத்தத்தை கொடுத்து நான் யாருக்கு முத்தம் கொடுக்கிறேன்னு அவர்தான் இயேசு. பிடிச்சுக்குங்க தோத்திரம். ரோம போர் வீரர்கள் அத்தனை பேர் வந்து ஆமென் இயேசுவை சிறைபிடிக்க வரும்போது இயேசுவோட கூட இந்த அத்தனை சீசர்கள் ஒரு ஸ்டெப் பின்னால வச்சாங்க. தோத்திரம். நான் பின்னால வச்சாங்கன்னு சொல்றதை விட இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்த சீசர்கள் எல்லாம் தரித்து அதே நிலையில நின்னாங்க. மற்றவர்கள் யாரையும் அங்கே அவர்கள் பிடித்து விட கூடாது என்கிற ஆமென் தோத்திரம் ஒரு பெரிய ஆமென் அர்ப்பணத்துல ஆண்டவர் இயேசு ஒரு ஸ்டெப் முன்னால வச்சு, நீங்க தேடி வந்த இயேசு நான் தான். ஒரு ஸ்டெப் முன்னால வச்சாரு. பிரச்சனை வரும்போது நம்ம எல்லாரும் ஒரு ஸ்டெப் பின்னால வைப்போம். ஆனா இயேசுநாதருடைய பெரிய ஒரு பெரிய ஒரு பலனே என்னன்னா தோத்திரம், எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு ஸ்டெப் முன்னால வைப்பாரு. நான் சொல்றேன், அந்த ஒரு ஸ்டெப்ப முன்னால எடுத்து வைக்கிறதுக்கு உள்ள இருந்தவர் பரிசுத்த ஆவியானவர். ஒரு வழியில சொல்லுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், சவால்கள், நெருக்கடிகள், உபத்திரவங்கள் இவைகளை பார்த்து பின்னுக்கு போகாமல் உங்களை முன்னோக்கி போக வைப்பதற்கு பலப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். சவால்களை பார்த்து அஞ்சாமல், போராட்டங்களை பார்த்து பின் விலகாமல் ஆமென் இவைகள் எனக்கு வேண்டாம், இந்த உபத்திரவம் எனக்கு வேண்டாம், இந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களை முன்னோக்கி போக வைப்பது பரிசுத்த. கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. 2014 வருஷத்துல
எனக்கு ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட் நடந்தது தோத்திரம். அந்த ஆக்சிடென்ட்ல என்னுடைய வலது பக்கத்துல இருக்கிற தலையில தோத்திரம் பெரிய அடிபட்டு என்னுடைய வலது பக்கம் மூளையில அதிர்வு ஏற்பட்டு சுயநினைவை இழந்தேன். எல்லா என்னுடைய வலது தோள்பட்டை எலும்பு உடைக்கப்பட்டது. என்னுடைய வலது கால் எலும்பு பிரேக் ஆயிருந்துச்சு தோத்திரம். எல்லா பிராக்சர், எல்லா இடங்களையும் பாதிப்பு. ஆமென். சுயநினைவை இழந்து என் பக்கத்துல என் மனைவி நிக்கிறா, என் பிள்ளைங்க நிக்கிறாங்க. அவங்க யாருன்னு எனக்கு என்ன செய்யல தெரியல. என் மனைவி பார்த்து அழுகிறா, என்னுடைய பிள்ளைகள் அழுகிறார்கள் தோத்திரம். ஆமா, என்ன செய்யறதுன்னு தெரியல. எல்லாம் மறந்து போச்சு. படுக்க வச்சிருக்காங்க, ஒன்னும் தெரியல. எல்லா சுயநினைவை இழந்தவனா அப்படியே மரண படுக்கையில படுத்து கிடந்த மாதிரி படுத்து கிடந்தேன் தோத்திரம். உண்மையை சொல்லுகிறேன், 3 நாட்கள் எல்லா ஜெபம் பண்ணாங்க. எல்லா நண்பர்கள், ஊழியர்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. ஒரு பக்கம் ஜெபம், இன்னொரு பக்கம் விமர்சனமான வார்த்தைகள். அவ்வளவுதான். பாஸ்டர் மோத்திசனுடைய ஊழியம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா பாட்டு மறந்துருச்சு, வசனம் மறந்துருச்சு, குடும்பம் மறந்துருச்சு, ஊழியம் மறந்துருச்சு, தரிசனம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. எம்டியா, ஜீரோவா படுத்து கிடக்கிறேன். எதுவும் ஞாபகத்துக்கு வரல. எல்லா டாக்டர்ஸ் கை விரிச்சிட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆமென், எல்லாத்தையும் சரிப்படுத்திடலாம், மூளையில ஏற்பட்ட அதிர்வை சரிப்படுத்த முடியாது, அது கடவுளால் கொடுத்து, கடவுளா உங்களுக்கு நீங்க கும்புற சாமி தான் அந்த ஞாபக சக்தியை கொடுக்கணும், நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க, கடவுள் உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் போயிட்டாங்க. 3 நாட்கள் மருத்துவமனையில படுத்து கிடந்தேன். என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் விமர்சன வார்த்தைகள், ஒரு பக்கம் ஊழியம் முடிஞ்சிருச்சு, அடுத்து எதிர்காலம் இல்லாத ஒரு நிலைமை. அப்படி படுத்து கிடந்த அந்த எனக்கு தோத்திரம் அதிகாலை நேரம் 2:15 மணிக்கு என் காதுகளில் ஒரு சத்தம் கேட்டது. சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம், நாங்கள் இயேசுவின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் என்ற அந்த வார்த்தை என் காதுகளில் கேட்ட அடுத்த நொடி நான் இழந்த சுயநினைவை கர்த்தருக்கு திரும்ப கொடுத்தார். என்னை பலப்படுத்தினார். நான் சொல்வேன், 2014க்கு பிற்பாடு இன்றைக்கு வரைக்கும் நான் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தினுடைய முழு பலனும் எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தந்த சத்துவமும் பலனும் என்று சொல்லுவேன். அல்ல கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பவும் எனக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு என்னுடைய சரீரத்தில். சில நேரங்களில் பிரசங்கிக்க வேண்டிய செய்தியை ஆயத்தப்படுத்தி பிரசங்க பீடத்துக்கு வரும்போது சில நேரங்களில் பல நேரங்களில் பிரசங்கம் பண்ண வேண்டிய செய்தியும் வார்த்தைகளும் மறந்து போகும். ஆனால் எப்படி பிரசங்கம் பண்ணுகிறேன் என்று இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. எப்படி நான் பலிபீடத்தில் நிற்கிறேன் எப்போ வரைக்கும் தெரியாது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் மாத கணக்கில், வருட கணக்கில் பல 1000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுகிறேன். ஒரு மாதத்திற்கு பல செய்திகளை, ஆண்டுடைய வார்த்தையை பல 1000 கூட்டங்களுக்கு நடுவில் பிரசங்கிக்கிறேன். இது எல்லாம் என்னுடைய திறமையிலும் என்னுடைய பலத்திலும் வந்ததல்ல. எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நடுவாக நிறுத்தி தேவ வார்த்தையை பேச வைக்கிறார். ஆகவே நான் சொல்லுவேன், நமக்கு முன்னாக நிற்கிற எல்லா சவால்களையும் முந்தி கொண்டு போவதற்கு, முட்டி கொண்டு போவதற்கு, முன்னோக்கி போவதற்கு பரிசுத்த ஆவியானவர். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, சில ஆண்டுகளுக்கு முன்னால வரைக்கும் ஒரு பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தினா அந்த செய்தியை முழுவதுமாக மனதிலே வைத்துக் கொண்டு எதையும் எழுதாமல் பேசுவேன். இப்பொழுது சில விஷயங்களை எழுதி வைத்து பேச வேண்டிய கட்டாயம். ஆனாலும் ஒன்று சொல்லுவேன், எழுதி வைத்து பேசும்போது கிடைக்காத வெளிப்பாடுகள் எல்லாம் ஆமென் சில விஷயங்களை ஓரமாய் ஒதுக்கி வைத்து தேவ ஆவியானவர் ஞாபகப்படுத்தி 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 உங்களுக்கு முன்பாக நின்று பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் ஒன்றே ஒன்று, சொந்த அறிவினாலும் வேதத்தில் கிடைத்த ஞானத்தினாலும் வந்ததல்ல, தேவ ஆவியானவரால் உண்டாகிற வெளிப்பாடு. தேவ ஆவியானவரால் உண்டாகிற வெளிப்பாடு ஆமென் சவால்களை உடைக்க வைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, சிமியோனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவனை குறித்து, அவனுக்கு உண்டாக போகிற மரணத்தை குறித்து, அவன் வாழ்வில் நடக்க போகிற அதிசயங்களை குறித்து, அவன் ஆசைப்பட்ட விஷயங்களை அவன் காணும்படிக்கு ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்கிற காரியத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவருக்கு வெளிப்படுத்தினார். அது மட்டுமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விருத்த சேதனம் பண்ணபடி தேவாலயத்திற்குள் கொண்டு வந்தார்கள். 8ஆம் நாளிலே கொண்டு வந்தார்கள். அந்த 8ஆம் நாளிலே இயேசு ஆலயத்துக்கு வரும்போது ஆவியானவர் தான் அவனுக்கு ஞாபகமே படுத்துறார். வாசிங்க அந்த வசனத்தை, 27வது வசனத்தை வாசிங்க பாப்போம். அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் இயேசு உள்ள வர்றதுக்கும் சிமியோன் உள்ள வர்றதுக்கும் சரியா இருந்துச்சு. வீட்டுல படுத்து பலவீனத்தோடு இருந்து கொண்டிருந்த அந்த மனுஷனுக்கு ஆவியானவர் சொல்றாரு, இப்பதான் நீ ஆலயத்துக்கு போகணும், இவ்வளவு நேரம் நீ ஆலயத்துக்கு போகாம இருந்திருக்கலாம், இப்ப கிளம்பி நீ ஆலயத்துக்கு போ. ஏன்னு சொன்னா, உன் கைகள் அந்த மேசியாவை சுமக்க போகிறது, இரட்சணியத்தை உன் கண்கள் காண போகிறது, இரட்சகரை நீ பார்த்து நீ ராஜ்யத்துக்குள்ள இளைப்பாற போகிற ஒரு காலம் வந்து விட்டது. கம் ஆன், கெட் அப், எழும்பி போ. இது யார் கொடுத்தது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம்.
நான் சொல்றேன், பக்தி உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை உங்கள் பயணத்தை வழிநடத்துவார். ஆமென். நீங்கள் பக்தி உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பாதுகாப்பார். நீங்கள் பக்தி உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் சவால்களையும் போராட்டங்களையும் தாண்டித்து போவதற்கான முழு பலனையும் உங்களுக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். தோத்திரம். பக்தி உள்ளவர்கள் என்பதற்கான முதல் அடையாளம் பரிசுத்த ஆவியின் நிறைவை என்ன செய்திருப்பார்கள்? பெற்றிருப்பார்கள். இரண்டாவது, பக்தி உள்ளவர்கள் என்றால் ஆமென், அதற்கான அடையாளம் என்ன? வாசிங்க யோவான் சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். யாராவது வாசிங்க பாப்போம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். மறுபடியும் வாசிங்க. அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு. இப்ப பக்தி உள்ளவன் என்றால் யார் அப்படின்னா, முதல்ல சொன்ன பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெற்றவனாய் இருப்பான். இரண்டாவது, இந்த பக்தி உள்ளவனாய் இருந்தால் அந்த பக்தி உள்ளவனுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா, அவனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் தேவ சித்தத்துக்கு உட்பட்டதாக இருக்கும். ஆமென். தேவ சித்தத்தை செய்யக்கூடியவனாக இருப்பான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஏசாயா 48:17 விதமாய் சொல்லுது. ஆமென். கர்த்தருக்கு 14 விதமாய் சொல்லுகிறது. ஆமென். ஒருவன் கர்த்தருக்கு பிரியமானவனாய். ஆமென். வாசிங்க அந்த வசனத்தை. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். எங்க செய்வான்? சத்தமா சொல்லுங்க. எங்க செய்வான்? பாபிலோன் மகாவேசிகளின் நகரம் என்று பைபிள் சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம், மகாவேசிகளின் நகரம், பாவத்தின் பிறப்பிடம், அருவருப்பின் பிறப்பிடம். இந்த பாபிலோன் என்கிற அருவருப்பான ஸ்தலத்துக்குள்ள ஒரு மனிதன் கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருந்தால், கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருந்தால், பயபக்திக்குரியவனாய் இருந்தால், அவன் கர்த்தருக்கு சித்தமானதை எங்க செய்வான்? பாபிலோனில் செய்வான். அருவருப்புக்குள்ள இருந்தாலும், நரகங்களுக்குள்ள இருந்தாலும், சவால்களுக்குள்ள இருந்தாலும், பாவம் உற்பத்தியாகிற விபச்சார வேசித்தனத்தின் ஆமென் வாசலாய் இருக்கக்கூடிய பாபிலோனுக்குள் இருந்தாலும் அவன் கர்த்தருக்கு பிரியமானவனாய், கர்த்தர் சமூகத்திலே பயபக்திக்குரியவனாய் இருப்பானானால் அவன் கர்த்தருக்கு சித்தமானதை செய்வான். கர்த்தருக்கு சித்தமானவன் வேண்டுகிற வேண்டுதலுக்கு தேவன் காரியத்தை வாய்க்க செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. கையை வைத்து ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஐயா, நம்ம பயபக்தி உள்ளவர்களா இருக்கிறோமா? நம்முடைய பயம், நம்முடைய பக்தி கர்த்தருக்கு சித்தமானது நம்முடைய வாழ்க்கையில செய்கிறதா, அல்லது மாம்சம் சொல்லுகிறதை கேட்கிறோமா? சுயம் சொல்லுகிறதை கேட்கிறோமா? சுயம் சொல்லுகிறபடி தோத்திரம் தேவனுடைய சித்தத்துக்கு அப்பாற்பட்டு மனசு சொல்றதுபடி, மாம்சம் சொல்லுகிறபடி, உறவுகள் சொல்லுகிறபடி, சொந்த பந்தங்கள் சொல்லுகிறபடி, கால சூழ்நிலைகள் சொல்லுகிறபடி அவைகளுக்கு ஏற்றார் போல நான் சொல்லுவேன், தேவ சித்தமானது காலத்திற்கும் உறவுகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் அப்பாற்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. மனுஷ சித்தம் தோத்திரம், தேவ சித்தம். ஆமா, இந்த மனுஷ சித்தம் எல்லாத்தையும் பார்க்கும். தேவ சித்தம் எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. தோத்திரம். தேவ சித்தத்தின்படி ஒரு மனிதன் செய்ய வேண்டுமானால் அவன் நீண்ட காலம் என்ன செய்திருக்க வேண்டியது இருக்கிறது? காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. தேவ சித்தத்தின்படி செயல்படுகிறவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். தேவ சித்தத்தின்படி செயல்பட விரும்புகிறவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சிலர் என்ன நினைக்கிறோம், இப்ப காலையில ஜெபிக்கிறோம் தோத்திரம், சாயங்காலம் உடனே ஆண்டவர் என்ன செஞ்சிடணும்? காரியத்தை வாக்கிய பண்ணிடணும். ஆமா, இப்ப நான் உபவாசம் பண்றேன் தோத்திரம், ஆமா இப்ப நான் ஜெபம் பண்றேன், இந்த ஜெபத்தை முடிக்கும் போது ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியமே இல்ல. ஆம், எப்ப ஆண்டவர் வேலை செய்வாரு? அவர் சித்தத்தின்படி செயல்படும் போது ஆண்டவர் என்ன செய்வாரு? வேலை செய்வார். யோவான் 2வது அதிகாரத்தை நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா, கானா ஒரு கல்யாண வீட்டுல ஒரு அற்புதம் நடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கானா ஒரு கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் என்ன செஞ்சிருச்சு? குறைவுபட்டுருச்சு. பைபிள் சொல்லுது 2வது அதிகாரத்தில் திராட்சை ரசம் அவர்களுக்கு குறைவுபட்ட போது இயேசுவின் தாயாகிய மரியாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே நீங்க இவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், சிறிய உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும். எப்ப ஆண்டுடைய வேலை வரும்? தோத்திரம். ஆண்டவர் எப்பொழுதுமே முற்றிலும் வித்தியாசமாய் வேலை செய்கிறவர். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, இயேசுநாதருடைய தாயார் ஆமா மரியாள் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். தோத்திரம். ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கிற முறைமையின்படி வீட்டு வாசல்ல வைத்திருக்கிற அந்த கச்சாடிகளை தண்ணீரை என்ன செய்ய சொல்றாரு?
நிரப்ப சொல்றார். எல்லாருக்குமே ஒரு கேள்வி வந்திருக்கும். தோத்துறோம். ஆமா, வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் எல்லாரும் வந்துட்டாங்க. இப்ப யாரும் இனி எக்ஸ்ட்ரா வர போறது இல்ல. யாரும் வராததுனால தான் வெளியில வைக்க வேண்டிய கச்சாடியில் இந்த தண்ணீர் எல்லாம் கழுவி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கவுத்தி வைக்கப்பட்டிருக்கு. யூதருடைய முறைமையின்படி ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள வரணும்னா வரும்போதே முன்னால வாசல்ல கொஞ்சம் தண்ணி வச்சிருப்பாங்க, மண்பானையில தண்ணி வச்சிருப்பாங்க, கச்சாடியில தண்ணி வச்சிருப்பாங்க. அந்த தண்ணியை எடுத்து கால்களையும் கைகளையும் முகத்தெல்லாம் கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். ஆக வர வேண்டிய விருந்தாளிகள் எல்லாம் வந்தாச்சு. இனி வரவதற்கு ஆள் இல்ல. அதனால கழுவி கச்சாடி என்ன செஞ்சாச்சு? கவுத்தி வச்சாச்சு. இனி இந்த கச்சாடிக்கு வேலை இல்ல. விருந்தாளிகளா வந்தாச்சு. இப்ப விருந்தாளிகளுக்கு ரசம் குறைஞ்சிருச்சு. இந்த திராட்சை ரசத்தை கொடுக்கணும்னா வீட்டுக்குள்ள இருக்கிற பாத்திரங்கள்ல எதையாவது ஒண்ணு ஆண்டவர் தண்ணியை நிரப்ப சொல்லி இருந்தாருன்னா அதுல ஒரு அர்த்தம். வீட்டுக்குள்ள வெள்ளி பாத்திரம் எவ்வளவோ இருந்திருக்கும். ஏன் சில வீடுகளில் தங்க பாத்திரங்கள் கூட என்ன செய்யுது? இருக்கு. தோத்துறோம். ஆமா, தங்க பாத்திரம் இருந்திருக்கலாம், வெள்ளி பாத்திரம் இருந்திருக்கலாம், தோத்துறோம், எவர் சில்வர் பாத்திரம் இருந்திருக்கலாம். எப்படியோ பாத்திரங்கள்லாம் வடிவான டிசைனான கலரான வித்தியாசமான பாத்திரங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள இருந்திருக்கும். கிச்சன்ல இருந்திருக்கும். கிச்சன்ல இருக்கிற ஒரு பாத்திரத்தை ஆண்டவர் எடுக்க சொல்லல. வீட்டுக்குள்ள இருந்த ஒரு பாத்திரத்தை ஆண்டவர் எடுக்க சொல்லல. ஷோகேஸ்ல இருந்த ஒரு பாத்திரத்தை ஆண்டவர் எடுக்க சொல்லல. யூதர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்கிற முறைமையின்படி வெளியில வச்சிருந்த கச்சாடியில இருந்த அந்த கச்சாடிகளை எடுத்து தண்ணியை ஊத்த சொல்றாரு. தோத்துறோம். வெளியில ஒரு நாளும் அந்த பாத்திரம் அந்த கச்சாடி வீட்டுக்குள்ள போனதாக சரித்திரமே. வெளியில கால் கழுவுறதுக்கு வச்சிருந்த பொருளை கப்பை எடுத்து வீட்டுக்குள்ள என்ன செய்ய மாட்டோம்? வைக்க மாட்டோம். தோத்துறோம். கால் கழுவுறதுக்கும் கை கழுவுறதுக்கும் முகம் கழுவுறதுக்கும் வச்சிருந்த பாத்திரத்தை எடுத்து கிச்சன்ல இருக்கக்கூடிய பொருளை பரிமாறதுக்கு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம்? பயன்படுத்த மாட்டோம். ஆனா கவனிங்க, எல்லா விதங்களிலும் புறக்கணிக்கப்பட்ட, எல்லா விதங்களிலும் நிராகரிக்கப்பட்ட ஒரு நாள் வீட்டுக்குள்ள போய் தோத்துற தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்காத ஒரு பொருளா இருக்கக்கூடிய அந்த கச்சாடியில ஆண்டவர் தண்ணீரை நிரப்ப சொல்றாரு. அந்த தண்ணியை ஆண்டவர் மொண்டு வேலை பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடுக்க சொல்றாரு. அதை அவன் மொண்டு மாற்றும் போது அந்த தண்ணீருக்குள் இருந்து ருசி உள்ள திராட்சை ரசம் வந்தது. ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். Do you know what is the God's will? தேவனுடைய சித்தம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லுவேன், தேவ சித்தம் என்பது அலங்கரிக்கப்பட்டவைகளை இன்னும் அலங்கரிப்பது அல்ல. அப்பிரயோஜனமாய் ஒதுக்கி தள்ளப்பட்டதை ஆண்டவர் அரண்மனைக்கு கொண்டு போய் சேர்த்து அதில் ஆண்டவருடைய தெய்வீக தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்த வைப்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆமென். புரிஞ்சுக்கோங்க. தோத்துறோம். இன்னைக்கு ஒருவேளை சிலரால நிராகரிக்கப்பட்டுட்டீங்களா, சிலரால புறக்கணிக்கப்பட்டுட்டீங்களா, சிலரால அங்கீகரிக்கப்படாம ஓரங்கட்டப்பட்டுட்டீங்களா, மற்றவங்க பார்வையில் அற்பமா பார்க்கப்படுறீங்களா, மற்றவங்களுடைய தோத்துறோம் வாழ்க்கை, மற்றவருடைய தோத்துற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இல்லையேன்னு பரிதபிக்கிறீங்களா, மற்றவருடைய உயர்வு உங்களுக்கு இல்லையேன்னு சொல்லி புலம்புறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, அவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, நான் இன்னும் ஆசீர்வதிக்கப்படல, நான் இப்படியே இருக்கிறேனே. நான் சொல்லுவேன், அதுதான் தேவனுடைய சித்தம். நீ வாசலின் வெளியே நிராகரிக்க அவமானப்படுத்தப்பட்டு தலைகுனிவோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். ஒரு காலம் வரும், அலங்கரிக்கப்பட்ட இடத்திற்கு உன்னை கொண்டு போய் உன்னிடத்தில் இருக்கிற தண்ணீரில் அதில் ஆண்டவர் மதுரத்தை வைத்து, அதில் ஆசீர்வாதத்தை வைத்து, அதில் ருசியை வைத்து, அதில் கனத்தை வைத்து, தேவை உள்ளவர்களை சந்திக்கிற பாத்திரமாய் ஆண்டவர் உன்னை கொண்டு போய் அரண்மனையில் வைத்து அலங்கரிப்பார். கையை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. நான் இப்படியே இருக்கிறதா தேவ சித்தமா? நான் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிறேனே, ஊழியம் இல்லாமல் இருக்கிறேனே, சபை இல்லாமல் இருக்கிறேனே, ஸ்தோத்திரம், எந்த விதத்திலும் ஒரு பொருட்டாக எண்ணப்படாமல் இருக்கிறேனே, இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற தேவ ஊழியனே, கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு உன்னுடைய நிலைமை இப்படி இருக்கலாம், ஒரு நாள் வரப்போகிறது, உன்னிடத்திலிருந்து ஒரு திராட்சை ரசம் புறப்படும். அந்த திராட்சை ரசம் தேவை உள்ளவர்களின் பசியை. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சபையே, தேவ ஜனமே, தேவ சித்தத்தின் மையத்தில் என்ன செய்ய வேண்டும்? நிற்க வேண்டும். பக்தி உள்ளவர்கள் தேவ சித்தத்துக்கு மாறாக என்ன செய்ய மாட்டாங்க? செயல்பட மாட்டாங்க. பக்தி உள்ளவர்கள் தேவ சித்தத்தை பொறுமையாய் நிறைவேறுகிறவை காத்திருப்பார்கள், அவசரப்பட மாட்டார்கள். ஸ்தோத்திரம். எந்த விதத்திலையும் போராட வேண்டிய அவசியம் இல்லை. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. சில சொல்லுவாங்க, யாக்கோபை போல நானும் போராடுறேன் ஆண்டவரே, யாக்கோபை போல நானும் போராடுறேன் ஆண்டவரே. தோத்திரம். யாக்கோபு எதற்காக போராடினான்? ஆசீர்வாதத்துக்காகவா, மெட்டீரியல் பிளெஸிங்காகவா, மனைவிக்காகவா, பிள்ளைகளுக்காகவா, சொத்துக்காகவா, சுகத்துக்காகவா? நோ, அதற்காக அல்ல. யாக்கோபு போராடினது மனமாற்றத்துக்காக, யாக்கோபு போராடினது ரட்சிப்புக்காக, யாக்கோபு போராடினது தேவ சித்தம் தன் வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்பதற்காக. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
ஆக இரண்டாவது ஆமென் பக்தி உள்ளவர்கள் மேல இருக்கிற அடையாளம், அவர்கள் தேவ சித்தத்தின்படி செயல்படுவார்கள். மூன்றாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களை எனக்காக வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் வேகமா வாசிங்க பார்க்கலாம். இத்தாலியா பட்டணம் எனப்பட்ட பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து. நல்ல கவனிங்க. அவன் பக்தி உள்ளவன் தேவனுக்கு பயந்து குடும்பத்தோட அவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன், தான தர்மங்களை செய்கிறவன். அடுத்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அடுத்த வசனத்தை அப்படி வாசிருங்க, நான் தொடர்ச்சியா பேசுறேன். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு. கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்போம். ஐயா, பக்தி உள்ளவன், தான தர்மங்களை செய்கிறவன், தேவனுக்கு குடும்பமா என்ன செய்கிறவன், பயப்படுகிறவன், நூற்றுக்கு அதிபதி. ஆமா, அதிகாரத்துல உள்ளவன். ஆமா, தோத்திரம். அந்த பட்டாளத்துல ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறவன். அப்ப கட்டாயம் அவனுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்திருக்கும், அவன் சொத்து சுகங்கள் இருந்திருக்கும், வருமானங்கள் இருந்திருக்கும், நல்ல வேலை இருந்திருக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த ஊர்ல அவனுக்கு தனி மரியாதையே என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்கும். ரோட்ல போகும்போது எல்லாரும் அவனுக்கு வணக்கம் போட்டிருப்பாங்க. ஏன்னா அவர் நூற்றுக்கு அதிபதி பாருங்க, தோத்திரம். அவனுக்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்கு, அவனுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கு, அவனுக்குன்னு ஒரு தோத்திரம், ஒரு டெசிக்னேஷன், ஒரு டிக்னிட்டி இருக்கு, தோத்திரம். இது எல்லாத்தையும் வச்சிருந்த ஒரு மனுஷன், பைபிள் சொல்லுது, அவன் தான தர்மத்தை பண்ணக்கூடியவனா இருந்தாலும், கர்த்தருக்கு குடும்பமா பயப்படுகிறவனா இருந்தாலும், வேதத்துல அவனுக்கு கொடுத்த ரொம்ப முக்கியமான டிக்னிட்டி என்ன தெரியுமா, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்படிங்க? எப்பொழுதும் ஜெபம். தோத்திரம். ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான்னு சொல்லிருந்தா கூட நான் விட்டுருந்திருப்பேன். ஆனா அந்த வார்த்தையில ரொம்ப அழுத்தி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆமென். 9ஆம் மணி நேரமாகிய ஆமென் தோத்திரம், பகலின் 9ஆம் மணி நேரமாகிய அந்த 9ஆம் மணி நேரத்துல அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போதுதான் தேவ தூதன் இறங்கி வந்து அவனை குறித்து தரிசனத்தை என்ன செய்கிறான், வெளிப்படுத்துகிறான். நான் இப்படி சொல்றேனே, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு பக்திமான், தோத்திரம். இந்த பக்தி அவனை ஜபிக்க வைத்ததுன்றத சொல்றதை விட தேவனோட இருக்கிற உறவில் அவனை நிலைத்து வைத்திருந்தது. கை வைத்து வராமன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க பக்திமான் என்றால் ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அது தேவனோடு உங்களுக்கு இருக்கிற உறவு. தோத்திரம். எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப ஜெபிக்கிறது அல்ல, நேரம் கிடைக்கிறதெல்லாம் ஜெப நேரமாக மாற்றுகிற அனுபவம் நமக்கு என்ன செய்ய வேண்டும், கிடைக்க வேண்டும். தோத்திரம். ஆமென். இன்னைக்கு காலையில எனக்கு ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்ல, மத்தியானம் ஏதாவது ஒரு மணி நேரம் கேப் கிடைச்சிச்சுன்னா நான் ஜெபம் பண்றேன். தோத்திரம். அப்படி அல்ல. என் வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்குதோ, தோத்திரம், எனக்கு கிடைக்கிற எல்லா நேரத்தையும் நான் எப்படி மாத்தணும், என்னுடைய ஜெப நேரமாய் மாத்தணும். எதுக்கு? ஏன் அப்படி ஜெபம், ஏன் வேத வாசிப்பு, ஏன் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகணும்? நான் சொல்லுவேன், இந்த ஜெபம் என்பது சிலருக்கெல்லாம் ஜெபம் என்பது நம்முடைய காரியங்களை ஆண்டவர்ட்ட அறிவிப்பது மட்டும்தான் ஜெபம்னு என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நோ, பிரேயர் அப்படின்றது, ஜெபம் அப்படின்றது ஒரு வழி பாதை அல்ல. ஜெபம் என்பது இருவழி பாதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுவேன், ஜெபம் என்பது என்னோடு கூட ஆண்டவர் பேசுவது, ஆண்டவரோடு நான் பேசுவது. 4 பேர் தான் ஆமென் சொல்றாங்க. ஆமென் சொல்றவங்களை மட்டும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இது எப்படி இருக்கு? இப்ப வேகமா ஆமென்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஜெபம்ன்றது என் காரியத்தை, என் பிரச்சனையை, தோத்திரம். சிலர்லாம் ஜெபம் பண்ண உட்கார்ந்தா பெரிய மளிகை கடை லிஸ்ட் மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட வச்சிருப்பாங்க. தோத்திரம். ஆமா, ஆண்டவரே எனக்கு வீடு வேணும், பிள்ளை வேணும், கல்யாணம் வேணும், காது குத்தணும், தோத்திரம், அதை பண்ணணும், இதை பண்ணணும், தோத்திரம், வேலை வேணும், வருமானம் வேணும், கடனை அடைக்கணும், ஆமா, தென்னை மரம் காய் காய்க்கணும், தோத்திரம், ஆமா, தோட்டத்துல பூ வச்சிருக்கிற பழம் செடிகள் எல்லாம் காய் காய்க்கணும், தோத்திரம், நல்ல மழை வரணும், விவசாயம் வரணும், அது வரணும், இது வரணும், அப்படி கிடைக்கணும், இப்படி கிடைக்கணும், ஆண்டவரே இதை கொடுங்க, அதை கொடுங்க, எல்லாம் சொல்லிட்டு பெரிய லிஸ்ட்ல சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் அப்படின்னு சொல்லி முடிக்கணும். தோத்திரம். அப்படி எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச உடனேயும் டக்குன்னு ஜெபத்துல இருந்து எந்திரிச்சிருவாங்க. நான் சொல்லுவேன், நீங்க சொல்லுகிற வரைக்கும் ஆண்டவர் பொறுமையா எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு, கேட்டுக்கிட்டே இருந்தார். எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிட்டு இப்ப ஆண்டவர் நம்மோட கூட என்ன செய்யணும்,
அதனாலதான் என் சபையில் உள்ள மக்களுக்கெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன், முதல்ல ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணிட்டு வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை வாசிச்சுட்டு மறுபடியும் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நான் சொல்றேன், ஜெபம், முதல் ஜெபம் நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர்ட்ட சொல்றது. இரண்டாவது வேத வாசிப்பு. இப்ப ஜெபம் பண்ணி முடிச்ச பிற்பாடு வேதத்தை வாசிச்சா அவர் நம்மோட கூட என்ன செய்வாரு? பேசுவார். தோத்திரம். எதை பேசுவாரு? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை உயர்த்துவேன், அதுவும் பேசுவாரு. அதை பேசுறதுக்கு முன்னால தோத்திரம் அதை பேசுறாருன்னா அதோட சேர்த்து இன்னொன்னையும் பேசுவாரு. மனம் திரும்பணும், குணப்படணும், மன்னிக்கணும், கீழ்ப்படியணும், ஒப்புரவாகணும், ஒப்பு கொடுக்கணும். தோத்திரம். இந்த விஷயத்துல உன் பார்வையை மாத்தணும், இந்த விஷயத்துல இன்னும் நீ காரியத்தை மாத்தி நடக்கணும். இன்னும் மன்னிக்க வேண்டியவங்களை நீ மன்னிக்கணும், மாமியாரை மன்னிக்கணும், மாமனாரை மன்னிக்கணும், சொந்த பந்தங்களை ஏற்றுக்கொள்ளணும், சில விஷயங்களை செஞ்சவங்க செஞ்ச துரோகத்தை எல்லாம் கொஞ்சம் நீ மறக்கணும். இது எல்லாத்தையும் பைபிளை வாசிக்கும் போது கர்த்தர் பேசுறாரா? காதை திறந்து வச்சா, மனசை திறந்து வச்சா, கவனத்தோட வேதத்தை வாசிச்சா கட்டாயம் பேசுவார். சில வசனங்களை வாசிக்கும் போது நேரா அப்படியே என்ன செய்யும்? குத்துற மாதிரி இருக்கும். தோத்திரம். எனக்கே பேசுன மாதிரி, நமக்கே பேசுன மாதிரி இருக்கும். அந்த வசனம் நமக்கே பேசும்போது டக்குன்னு பேசேஜ் என்ன செஞ்சிருவோம்? மாத்திருவோம். இது நமக்கான வசனம் இல்ல. தோத்திரம். இது நமக்கான வசனம் இல்ல. இந்த வசனம்லாம் ஆண்டவர் நமக்கு பேச மாட்டாரு. ஆமா, சில நேரங்களில் இப்படி, ஆமா தோத்திரம், ஆமா இப்படி நம்ம குடும்பத்துல அப்படி நடக்கும், இப்படி நடக்கும். சில எரேமியா புத்தகம், ஏசியா புத்தகம் எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா நேரடியா நெஞ்சில வச்சு ஈட்டிய குத்துற மாதிரியே இருக்கும். தோத்திரம். அந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கிறதுக்கு நமக்கு என்னவே இருக்காது, விருப்பமே இருக்காது. ஆத்தாடி இதெல்லாம் நேரா குத்துற மாதிரி இருக்கு, சைடு வழியா குத்துனா கூட தாங்கிடுவோம், நேரா குத்துனா நம்மளால தாங்க முடியாது. நான் சொல்றேனே, நேரா குத்துறதே நம்ம சாகிறதுக்கு இல்ல, நம்மளை வாழ வைக்கிறதுக்கு. கையை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை நேரடியாய் முகமுகமாய் நம்மோடு பேசும். முகமுகமாய் பேசுகிற வார்த்தையை கேட்டு நம்ம மனம் திரும்பும் போது தோத்திரம், இந்த வேத வசனத்தை வாசிச்சு எந்த வார்த்தை நம்மோடு பேசுதோ, எந்த வசனம் நம்மளை குத்துதோ, அந்த இடத்துல அந்த வசனத்தை எடுத்து முழங்கால் போட்டு மறுபடியும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நீங்க எனக்கு இந்த வார்த்தையை உணர்த்துனீங்க, இந்த பாவத்தை உணர்த்துனீங்க, இந்த விஷயத்தை எனக்கு உணர்த்துனீங்க, நான் இன்னைக்கு மனம் திரும்புறேன், இந்த விஷயத்துல இன்னைக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன், இன்றிலிருந்து நான் வாழ்க்கையில புது மனுஷனா மாறுறேன், என்ன நீங்க ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்ன சுத்திகரிங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணிட்டு வெளியில வந்து பாருங்க, உங்க வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத வாசல்களை கர்த்தர் திறந்திருப்பார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பார். கை உயர்த்தி ராமன் சொல்லுங்க பாப்போம். நான் சொல்லுவேன், இந்த ஜெப அனுபவம் தான் தேவனோட நமக்கு இருக்கிற உறவுக்கான அடையாளம். தோத்திரம். பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா எலியாவுக்கும் எலிசாவுக்கும் ரொம்ப அருமையான ஒரு உறவு இருந்தது. தோத்திரம். எலிசா பின்பற்றியே வர்றார். ஆமா, எலியா சொல்றார், நான் யோர்தானுக்கு போகிறேன், ஆமா நான் எரிகோவுக்கு போகிறேன், நான் பெத்தேலுக்கு போகிறேன். ஒவ்வொரு இடமா சொல்றார். நீ எங்க போனாலும் எலிசாவாகிய நான் உம்மை என்ன செய்வேன்? பின்பற்றி வந்து கொண்டே இருப்பேன். யோர்தானுடைய கரையில நின்னுட்டு கேட்கிறாரு, உனக்கு என்னதான்ப்பா வேணும்? என்னதான் வேணும்? வேற ஒண்ணு வேண்டாம். ஆமன். தோத்திரம். உம்மிடத்தில் இருக்கிற அபிஷேகம் ரெட்டத்தனையா எனக்கு வேண்டும், ரெட்டத்தனையா எனக்கு வேண்டும். தோத்திரம். ஆமா, அந்த சால்வையை மட்டும் எனக்கு என்ன செஞ்சிருங்க? கொடுத்துருங்க. தோத்திரம். ஒண்ணுமே பேசாம ஒன்ன மட்டும் சொல்றாரு, நான் மேல எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ அதை பாப்பி, என்ன பாப்பினா நான் உனக்கு அதை என்ன செய்வேன்? அது உனக்கு கிடைக்கும். தோத்திரம். நான் உனக்கு கொடுப்பேன்னு கூட சொல்லல, நீ மேல போகும்போது எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன பாத்தினா அது உனக்கு கிடைக்கும். ஆக மொத்தம் எலியாவினுடைய பிளான் என்னன்னா, கிடைக்க போறது மேல சுழல் காட்டுல கர்த்தர் எடுத்துட்டு போறாரு. எலியா அவ்வளவு வெயிட்டான ஒரு ஆளையே காத்து தூக்கிட்டு போகும்போது அவர் மேல இருக்கிற சால்வையை அந்த காத்து தூக்கிட்டு போகுமா? போகாதா? ஆமா, எலியாவோட சேர்ந்து மேல போகும்போது சால்வையும் மேல போச்சு. தோத்திரம். எலிசா பாக்குறாரு, அந்த ரெட்டத்தனையான அபிஷேகம் எங்கே? அந்த ரெட்டத்தனையான அபிஷேகம் எங்கே? நான் ஒண்ணு சொல்லுவேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியாவோட எலிசாவுக்கு இருந்த உறவு, தேவனோட எலிசாவுக்கு இருந்த உறவு, எலியா மேல எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் சுழல் காற்றோடு அந்த சால்வை மேலே தூக்கி கொண்டு போனாலும் கர்த்தர் கொடுக்கணும்னு நினைச்சா எலியாவின் மேல் இந்த சால்வையை எடுத்து அந்த சுழல் காற்றின் வேகத்தை விட சால்வையின் வேகம் கீழே வேகமாய் வரும்படி வீசி எறிந்தார். கையை வைத்து வராமன்னு சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரோட உங்களுக்கு உறவு இருந்துச்சுன்னா அந்த உறவு நிமித்தம் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் உங்க கைக்கு மீறி, உங்க எல்லையை மீறி, அது எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் உயரத்தில் இருக்கிறதை ஆண்டவர் உங்கள் கைகளுக்கு திருப்பி கொடுக்க அவரால் முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஆமென். எனக்கு கிடைக்கவே கிடைக்காது பாஸ்டர், என் கைக்கு வரவே வராது பாஸ்டர், இனிமே எனக்கு அற்புதம் நடக்கவே நடக்காது பாஸ்டர். யார் சொன்னது? கர்த்தரோடு உங்களுக்கு இருக்கிற உறவு, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காட்டுகிற வைராக்கியம், தேவ பிரசன்னத்திலே காத்து கிடக்கிற அந்த காத்திருப்பு கட்டாயம் உங்கள் கைகளுக்கு வர வேண்டும் என்று தேவன் தீர்மானித்த ஆசீர்வாதத்தை உங்கள் கைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க சிஸ்டர், பிரதர். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா.
மூன்றாவது இந்த கொர்நேலியு தேவனோடு கூட இருந்த உறவில் அடையாளம் உள்ளவனாய் இருந்தான். அந்த உறவு அவனை பக்தி உள்ளவனாக என்ன செய்தது? மாற்றியது. இன்னைக்கு உங்க ஆவிக்குரிய உறவு எப்படி இருக்கு? தேவனோடு கூட உங்களுக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்கு? நீங்கள் பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமானால் மூன்றாவது தேவை தேவனோடுக்குள்ள உறவு. நாலாவது வாசிங்க யாராவது ஒருத்தர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 43வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 43வது வசனம். யாராவது வாசிங்க வேகமா. ஜெப ஆலயத்தில் கூடின சபை, ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தில் அமைந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இந்த பவுலும் பர்னபாவும் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலைத்திருக்கும்படிக்கு அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். கை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். இந்த பக்தி உள்ளவர்கள் தோத்திரம் யூத மார்க்கத்தில் அமைந்தவர்கள் பலர் ரட்சிக்கப்பட்டு பக்தி உள்ளவர்களாய் மாறி பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். இந்த பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றின இந்த பக்திமான்களுக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்ன? நீங்கள் பெற்றுக்கொண்ட கிருபையிலே நிலைத்திருக்கும்படிக்கு அவர்களுக்கு இவர்கள் புத்தி சொன்னார்கள். கையை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். எனக்கு நேரம் குறைஞ்சிருச்சதுனால நான் சீக்கிரமா சொல்லி முடிக்கிறேன். ஒரு பக்தி உள்ளவனுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, பரிசுத்தவான்களோடு கூட இருக்கிற ஐக்கியமும் அவர்களுடைய ஆலோசனையும் நிறைவாய் கிடைக்கும். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான் இப்படி சொல்லுவேன், நீங்கள் பக்திமான்களா இருக்கிறீர்கள் என்றால் அந்த பக்தி பரிசுத்தவான்களுடைய ஆலோசனையின்படி உங்களை நடக்க வைக்கும். தோத்துறோம். நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? பாஸ்டர் எப்போ பிரசங்கம் பண்ணாலும் என்னையே குத்தி குத்தி பிரசங்கம் பண்றாரு. தோத்துறோம். ஆண்டுடைய வசனம் தேவனுடைய ஊழியர்கள் மூலம் உங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னா அந்த வசனம் ஆலோசனையாக உங்களுக்கு என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. தோத்துறோம். ஆமா, அந்த ஆலோசனை உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்புல நீங்க பெற்றுக்கொண்ட தேவ கிருபையில நிலைச்சு நிக்கிறதுக்கு அது என்னவா இருக்கு? பலனா இருக்கு, உறுதியா இருக்கு. தோத்துறோம். உதவியா இருக்கு. அதுதான் இன்னைக்கு பக்திமான்களுக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயம். நீங்க பக்தி உள்ளவர்கள் என்றால் பரிசுத்தவான்களோடு ஐக்கியம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இயேசுநாதர் லூக்கா சுவிசேஷத்துல படிச்சு பாத்தீங்கன்னா 9ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், தம்முடைய சீசர்கள்ல யாக்கோபு, பேதுரு, யோவான் இவங்க 3 பேரையும் ஒலிவ மலைக்கு என்ன செஞ்சுட்டு போறாரு? கூட்டிட்டு போறார். மேல போய் அவர்களுக்கு முன்னால மறுரூபமாகிறார். தோத்திரம். மேல போன உடனேயும் நீங்க வீட்டுல போய் பொறுமையா படிச்சு பாருங்க. அந்த 3 பேரையும் ஆண்டவர் அழைத்து கொண்டு ஜெப மாதிரியை காட்டும்படி மேலே அழைத்து கொண்டு போகிறார். மேல போன போது எலியாவும் மோசேயும் இயேசுவோட கூட என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? பேசிக் கொண்டிருந்தார்கள். 2 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். சம்பாஷித்துக் கொண்டிருந்தார்கள், பேசிக் கொண்டிருந்தார்கள். தோத்திரம். ஆமா, பரலோகத்தில் நடக்கிற காரியங்கள், அங்கே பிதாவினுடைய வலது பார்சத்திலிருந்து செய்து கொண்டிருக்கிற திட்டங்கள், பூமியில நடக்க போகிற காரியங்கள், பாடுகள், மரணங்கள், இவைகள் எல்லாம் குறித்து இயேசுவோட கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா தோத்திரம், இந்த 3 பேரும் மேலே ஏறி போன களைப்புல என்ன செஞ்சிட்டாங்க? தூங்கிட்டாங்க. தோத்திரம். தூங்கிட்டாங்க. பிரசங்க நேரத்தில் கூட ரொம்ப களைப்பா இருக்கு பாஸ்டர். ஸ்பீக்கருக்கு பக்கத்துல உட்கார்ந்து இந்த பிரசங்கத்தை கேட்கறது ரொம்ப இதமா இருக்கு. அதனால நீங்க பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணுங்க, நான் கொஞ்ச நேரம் நிம்மதியா என்ன செய்யறேன்? ஸ்பீக்கருக்கு பக்கத்துல உட்கார்ந்து தூங்குறது கூட பாக்கியம்தான். இங்க பாட்டை போட்டா மேல ரூம்ல உட்கார்ந்து என்னால பைல் படிக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல. தோத்துறோம். அவ்வளவு சவுண்டு. அதுல கூட, அந்த சவுண்ட்ல கூட நம்மால நிம்மதியா தூங்குதுன்னா தோத்துறோம். எனக்கு அற்புதமான ஒரு இளைப்பாறுத ஸ்தலம் இந்த 3 நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் சாயங்கால பொழுது, அதுவும் குறிப்பாக இந்த சாயங்கால நேரம் தோத்துறோம். பயங்கர மத்தியான வெக்கையா இருந்துச்சு. சாயங்காலம் சூப்பரா ஒரு மழை பெஞ்சிச்சு. அந்த மழை குளு 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 குளுன்னு ஆக்கிருச்சு. இப்ப நான் சேர்ல வேற வசதியா உட்கார்ந்து இருக்கிறேன். அது வேற ஆசீர்வாதமான மழைன்னு வேற சொல்லிட்டாங்க. அந்த ஆசீர்வாதமான மழையிலால உண்ட குளிர்ச்சி இப்ப சேர்ல என்ன சுகமா கண்ணாமூலிய தோண்ட ஆளுகளை பாருங்களேன். வழியில சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க. யாரையோ பாஸ்டர் சொல்றாரு, சத்தியமா உங்களை தான் சொல்றேன். இருக்கிறீங்களா? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா.
ஐயா பரிசுத்தவான்களோட கூட ஐக்கியம் நமக்கு தேவை. மேல மலையில கூட்டிட்டு போய் மோசையோட எலியாவோட இயேசுவோட ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துறதுக்கு, அவங்க பேசுற விஷயங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு, அவங்களோட சேர்ந்து உறவாடுறதுக்கு, பேசுறதுக்கு, அவங்களுடைய ஆலோசனையை கேட்கறதுக்கு கூட்டிட்டு போனா மேல ஏறி போன களைப்புல நம்ம ஆளுங்க என்ன செஞ்சிட்டாங்க? தூங்கிட்டாங்க. ஆண்டவர் எழுப்பி விடுறார். தோத்திரம். இப்ப எழுப்பி விட்ட உடனேயும் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேக்குது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். பரலோக தகப்பனோடு கூட ஒரு நல்ல ஐக்கியம் தேவை. பரிசுத்தவான்களோடு கூட ஒரு நல்ல ஐக்கியம் தேவை. அவர்கள் மூலமாய் வருகிற ஆலோசனை தேவை. யூதர்கள் ரட்சிக்கப்பட்ட உடனேயும் தோத்திரம், ஆமா, பாரம்பரியமா கிறிஸ்தவங்களா இருந்ததை விட புற மார்க்கத்திலிருந்து புற மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்கள் கிறிஸ்தவர்களை விட வைராக்கியமா இருக்கிறாங்க. தோத்திரம். ஆனா கிறிஸ்தவ பாரம்பரியத்திலிருந்து வந்த நமக்கு என்ன இல்ல? வைராக்கியம். ஏன் தெரியுமா? வசனம் கேட்டு கேட்டு என்ன ஆகி போச்சு? பழகி போச்சு. தோத்திரம். ஜெபம் தானே, நம்ம சர்ச் தானே, நம்ம ஆண்டவர் தானே, நம்ம பாஸ்டர் தானே, அவருக்கு வேற வேலை இல்லை. எப்ப பார்த்தாலும் இதையே பேசிவார். ரட்சிக்கப்படும், மனம் திரும்பு, ஒப்பு கொடு, கீழ்ப்படி, ஞான ஸ்நானம். ரட்சிக்கப்படு, ஒப்பு கொடு, மனம் திரும்பு, கீழ்ப்படி, ஞான ஸ்நானம். ஊழியம் செய்யும், ஒப்பு கொடு, ரட்சிக்கப்படு, கீழ்ப்படி. எத்தனை தடவை தான் இந்த வசனத்தை திரும்ப திரும்ப கேட்கறது? நான் சொல்லட்டுமா, சாகர வரைக்கும் இந்த வசனத்தை கேட்டுதான் ஆகணும். ஏன் இந்த வார்த்தை திரும்ப திரும்ப? ரட்சிக்கப்படும், மனம் திரும்பு, ஒப்பு கொடு, கீழ்ப்படி, ரட்சிக்கப்படும், மனம் திரும்பு, கீழ்ப்படி, ஒப்பு கொடு சொல்றார். அப்படின்னா இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டியவங்க சபைக்குள்ள இருக்கிறாங்க. கணம் கோற்றார் அவர்களே, இன்னும் மனம் திரும்ப வேண்டியவங்க இருக்கிறாங்க. நீங்க மனம் திரும்புற வரைக்கும் இந்த பிரசங்கம், ரட்சிக்கப்படுற வரைக்கும் இந்த பிரசங்கம், கீழ்ப்படுகிற வரைக்கும் சொல்லுங்க சத்தமா ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அது புத்திமதி, அது ஆலோசனை. தகப்பனுடைய ஆலோசனைய, தாயினுடைய ஆலோசனைய தள்ளாத. தகப்பனுடைய புத்திமதிய தள்ளாத. அது ஆவிக்குரிய ஆலோசனை. உன்னுடைய வாழ்வில் நீ நடக்க வேண்டிய வழியை சரியான பாதையில, சரியான எல்லையில போய் சேருவதற்கு உனக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனை. அல்லேலூயா. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். நீங்க சீர் பொருந்து பொருட்டு, ஆமென், நீங்க சரியாக்கப்படும் பொருட்டு ஆவிக்குரிய பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் அவர்கள் மூலம் வருகிற ஆலோசனையும் நீங்கள் கேட்பீர்களானால், அந்த ஆலோசனையின்படி நீங்கள் நடப்பீர்களானால் நீங்கள் பக்திமான்கள். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பக்திமானுக்குரிய அடையாளத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெற்றவன் பக்திமான். ஆமென். தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் நின்று செயல்படுகிறவன் பக்திமான். தேவ உறவில் ஆமென் ஆழமாய் தன்னை இணைத்துக் கொண்டவன் பக்திமான். தேவ ஆவியானுடைய ஆமென் தேவ மனிதர்கள் மூலமாக கிடைக்கிற ஆமென் ஆலோசனையும் ஐக்கியமும் அந்த பக்திமானுக்குரிய அடையாளமாக இருக்கிறது. ஐந்தாவது கடைசியாக 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் ஜெபிக்க போகிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரியானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாக. போதும். தோத்திரம். என்னென்ன காரியத்துக்கு அலங்காரம்னு சொல்றாரு பாருங்க. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்கம்மா. தகுதியான வஸ்திரத்தினாலும். நல்லா கவனிக்கணும். வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரம்? தகுதியான. இன்னைக்கு அதுதான் பெரிய பிரச்சனையே. தோத்திரம். வஸ்திரமா இருக்கு, ஆனா நமக்கு என்னவா இருக்க மாட்டேங்கு? தகுதியாக இருக்க மாட்டேங்கு. தோத்திரம். ஆண்களுடைய வஸ்திரமா இருந்தாலும் சரி, பெண்களுடைய வஸ்திரமா இருந்தாலும் சரி, வஸ்திரத்துல மகிமை இருக்கு. எத்தனை பேரை ஒத்துக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க. வஸ்திரத்துல தேவனுடைய மகிமை இருக்கு. ஆமா, நம்முடைய வஸ்திரம் நமக்கு தகுதியானதாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். சமீபத்தில் இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கூட்டத்தை முடிச்சிட்டு இரவு நேரம் சாப்பிடுறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். தோத்திரம். அந்த ஹோட்டல்ல சாப்பிட உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு பெந்தேகோஸ்தே திருச்சபையை சேர்ந்த ஒரு சகோதரி அந்த ஹோட்டலுக்கு கணவரோடு வந்திருந்தார். தோத்திரம். அந்த இடத்துல வந்து சாப்பிட உட்கார்ந்திருந்த அந்த சகோதரனுடைய உடுப்பை பார்த்தபோது பார்ப்பதற்கு அவ்வளவு அருவருப்பாய் இருந்தது. ஆமென். அவர்கள் கிறிஸ்தவர்கள். ஒரு கூட்டத்தை முடித்து விட்டு அந்த கூட்டத்தை முடித்து அவங்க சாப்பிட வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஆடை அவ்வளவு அருவருப்பாய் இருந்தது. நான் சொல்லுவேன், நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்றால் உங்களுக்கான வஸ்திரம் தகுதியான வஸ்திரமா இருக்க வேண்டும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மற்றவர்கள் ஆமென் முகம் சுளிக்கிற அளவுக்கு, மற்றவர்கள் பார்வை கூசக்கூடிய அளவிற்கு, மற்றவர்கள் அருவருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடுப்பு என்ன செய்யக்கூடாது?
இருக்க கூடாது. தோத்திரம். முதல்ல தகுதியான வஸ்திரம். இரண்டாவது சொல்றாரு நாணம். தோத்திரம். என்னதுங்க? நாணம். பெண்களுக்கே உரிய நாணம். என்ன பாஸ்டர் பெண்களை மட்டும் இப்படி சொல்றீங்க? ஆண்களுக்கும் நாணம் இருக்கணும். தோத்திரம். எந்த இடத்துல எப்படி பேசணும், எந்த இடத்துல எப்படி நடக்கணும், அப்படி ஒரு நாணம் கட்டாயம் இருக்கணும். தோத்திரம். ஆமா, பெண்களுக்கும் நாணம். ஆமா, முதலாவது வஸ்திரம், இரண்டாவது நாணம். இன்னும் அடுத்து தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தி. ஒரு அழிலே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, உங்க ஊர்ல சொல்லுவாங்களான்னு தெரியல. தோத்திரம். ஆமா, பெண் புத்தி. அப்படியா? நீங்களாம் பயங்கர புத்திசாலிகள் எனக்கு தெரியும். ஒரு அழிலே சொல்லுங்க. ஆமென். ஆமா, வீடுகளில் இருக்கிற கணவன்மார்களே சூப்பரா மெயின்டைன் பண்றோம்னா நம்ம கட்டாயம் யார் தான்? சொல்லுங்க சத்தமா. புத்திசாலிகள். தோத்திரம். பெண்கள்கிட்ட பாருங்க, ஆண்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் தோத்திரம் வர்ற வருமானத்தை கைக்கு மீறி என்ன செஞ்சிருவாங்க? செலவு பண்ணுவாங்க. ஆனா பெண்கள்கிட்ட அந்த வருமானத்தை கொடுத்தா, ஆமா தோத்திரம், சில நேரங்களில் பெண்கள் வீடுகளில் கணவருக்கு தெரியாம கொஞ்சம் பணங்களை எடுத்து சேகரிச்சு வைப்பாங்க. ஆமா, யாருக்கு கொண்டு போய் சேகரிச்சு வைக்கிறாங்க? கணவன்மார்கள் கஷ்டப்படுற நேரத்தில் சரியான நேரத்தில் சீரக டப்பால இருந்து, மிளகு டப்பால இருந்து, தோத்திரம் சோம்பு டப்பால இருந்து, அரிசி டப்பால இருந்து, தோத்திரம் சேலைகளுக்கு நடுவுல இருந்து சில ஆயிரங்கள் வெளியே வரும். எப்ப நமக்கு தேவையோ ஆண்களுக்கு அது சரியா என்ன செய்வாங்க? உங்களை பெருமையா தான் சொல்றேன். ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு? பெண்கள் புத்தி உள்ளவர்களாக, தோத்திரம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக. புத்தியா இருப்பது வேறு, தெளிந்த புத்தியோடு இருப்பது வேறு. அறிவோடு இருக்கணும். தோத்திரம். யார்கிட்ட எப்படி எந்த விஷயத்தை கையாளணும், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி நடக்கணும், ஆமென், அந்த காரியங்களில் தெளிந்த புத்தி. ஆமென். முதல்ல தகுதியான வஸ்திரம், இரண்டாவது நாணம், மூணாவது தெளிந்த புத்தி. இதெல்லாம் அலங்காரம். இந்த அலங்காரம் மட்டும் நமக்கு இருந்தா பத்தாது. நாம பக்தி உள்ளவர்கள் என்றால் நம்முடைய நடக்கையில் நற்கிரியைகள் இருக்க வேண்டும். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நம்முடைய நடக்கையில நற்கிரியை. தோத்திரம். நம்முடைய செயல்பாடுகள்ல நற்கிரியை. தோத்திரம். அதுலதான் நாம பக்தி உள்ளவர்கள் என்பதை என்ன செய்ய முடியும்? காட்ட முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய செயல்பாட்டு முறைகள். ஆமென். சில நேரங்களில் சில வீடுகளில் தோத்திரம் யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா உடனே நமக்கு பிடிச்சவங்களா இருந்தா அவங்கள நல்லா வரவேற்போம். நமக்கு பிடிக்காதவங்களா இருந்தா தோத்திரம். ஆமா, வீட்டில் தண்ணி கொடுத்து அவங்கள வரவேற்பதற்கு கொடுக்கிற தண்ணியில கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். தோத்திரம். அவங்களுக்கு கொடுக்கிற டீ டம்ளர்ல கொண்டு வந்து டீயை கொடுத்தா டேபிள்ல உட்கார்ந்து இருக்கும் போது, சோஃபா செட்ல உட்கார்ந்து இருக்கும் போது அந்த டீ பாயில அந்த டீ டம்ளரை கொண்டு வந்து வைக்கிற விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். தோத்திரம். ஆமா, என்ன ஒண்ணுனாலும் சரி வீட்டுக்குள்ளேயே இருப்போம், வெளியில வந்து என்ன செய்ய மாட்டோம், பேச மாட்டோம். ஏன்னா அவங்களை நமக்கு என்ன செய்யல, பிடிக்கல. அவங்க செஞ்ச துரோகம், அவங்க செஞ்ச காரியம் நம்ம மனசுக்குள்ள, நம்ம கண்ணுக்கு முன்னால நிக்குது. நான் சொல்றேனே, எவ்வளவு மோசமானவங்களா இருந்தாலும், எவ்வளவு தோத்திரம் உங்க வாழ்க்கையில அவங்க தலையிட்டு விளையாண்டு இருந்தாலும், நீங்க ஒண்ணு செய்யணும், உங்க நடக்கையில கிறிஸ்துவை காட்ட வேண்டும். ஆமென். உங்கள் அன்பிலே கிறிஸ்துவை காட்ட வேண்டும், உங்கள் செயல்பாட்டிலே கிறிஸ்துவை காட்ட வேண்டும். தோத்திரம். ஆமென். பைபிள் சொல்லுது, சத்துருக்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சிநேகிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும். ஆமா, உங்கள் சத்துருக்களை நீங்கள் நேசிக்கணும். ஆமென். உங்கள் சத்துருக்களுக்காக நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும். அதை உங்கள் நடக்கைகளிலே காட்ட வேண்டும். உங்கள் செயல்பாட்டு முறையிலே நீங்கள் காட்டுகிற அன்பிலே அதை காட்ட வேண்டும். நான் சொல்லுவேன், பக்தி உள்ளவர்கள் தங்களுடைய நடக்கைகளில் நற்கிரியைகளை காட்டுவார்கள். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்போம். 5 விஷயத்தை சொன்னேன். ஒன்று, ஆமென், அந்த பக்தி உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் உங்க மேல பரிசுத்த ஆவியானவர் தரித்திருப்பார். பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெற்றிருப்பீர்கள். ஆமென். நீங்கள் பக்தி உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெற்றது மட்டுமல்லாமல் வேதம் சொல்லுகிறபடி தேவ சித்தத்தின் மையத்தில் என்ன செய்வீர்கள்? நின்று செயல்படுவீர்கள். நீங்கள் பக்தி உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் தேவ உறவில் நிலைத்திருப்பீர்கள். நீங்கள் பக்தி உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் தோத்திர தேவ மனிதர்கள் மூலம், பரிசுத்தவான்கள் மூலம் வருகிற புத்தியும் ஆலோசனையும் படி நீங்கள் நடப்பீர்கள். தேவ பக்தி உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் உங்கள் நடக்கைகளில் நற்கிரியைகளை காண்பிப்பீர்கள். இன்னைக்கு கடைசியா உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் வச்சு உங்களுக்காக நான் ஜெபிக்கணும்னு விரும்புறேன். உங்களுக்குள் பக்தி இருக்கிறதா? கர்த்தரை குறித்த பக்தி, ஆமென், தேவ சமூகத்தை குறித்த பக்தி உங்களுக்குள் இருக்கிறதா? நீங்கள் பக்தி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் பக்தி உள்ளவர்களாக இருப்பீர்களானால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆமென். தேவ ஆலயத்திலே போய் தேவனுடைய சன்னிதானத்திலே பயத்தோடு பக்தியோடு பணிந்து கொள்வதற்கு அந்த பக்தி நமக்கு உதவி செய்கிறது. இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களை பக்தி உள்ளவங்களா மாத்துங்கப்பா.
எங்களை பக்தி உள்ளவளை மாத்துங்கப்பா. எங்கள் நடக்கை ஆண்டவரே எங்கள் பக்தியை வெளிப்படுத்தட்டும். ஆண்டவரே எங்கள் ஜெப வாழ்க்கை எங்கள் பக்தியை வெளிப்படுத்தட்டும். பரிசுத்தவான்களோடு எங்களுக்கு இருக்கிற ஐக்கியமும் அவர்கள் மூலமா எங்களுக்கு கிடைக்கிற ஆலோசனையின்படி நாங்கள் நடக்கிற நடக்கையும் எங்கள் பக்தியை வெளிப்படுத்தட்டும். தேவ உறவு எங்கள் பக்தியை வெளிப்படுத்தட்டும். தேவ சித்தத்தின் மையத்தில் நான் நின்று செயல்படுவது எங்கள் பக்தியை வெளிப்படுத்தட்டும். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு எங்கள் பக்தியை வெளிப்படுத்தட்டும். எத்தனை பேர் இப்படி ஜெபிக்க போறீங்க? எத்தனை பேர் இப்படி ஜெபிக்க போறீங்க? இன்னைக்கு ஆண்டவர்ட்ட சொல்ல போறோம், ஆண்டவரே எங்களை நல்ல பக்திமான்களை மாத்துங்கப்பா. எங்க பட்டணத்துக்கு ஒரு பக்தி உள்ள பாத்திரமா, எங்க குடும்பம் ஒரு பக்தி உள்ள குடும்பமா, எங்களுடைய வாழ்க்கை ஒரு பக்தி உள்ள வாழ்க்கையா, கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கையா, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கையின் ஆண்டவரே வாழக்கூடிய அந்த கிருபையை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி சேர்ந்து என் கூட ஜெபிக்கலாம்னு நினைக்கிறீங்க? இருக்கிற இடத்துல அப்படி எழும்பி நின்று கண்களை மூடி தேவனுடைய சன்னிதானத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே எங்களை பக்திமானா மாற்றுங்க ஆண்டவரே. எங்க குடும்பம் ஒரு பக்தி உள்ள குடும்பமா ஆண்டவரே, உலகத்திற்கு ஏற்ற ஒரு ஒத்த வேஷம் தெரியாதபடி எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் காட்டிக்கொள்ள விரும்புகிறோம். எங்களுடைய பரிசுத்தத்தை அடையாளமாய் காட்டிக்கொள்ள விரும்புகிறோம். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை அடையாளமாய் காட்டிக்கொள்ள விரும்புகிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி, எல்லா கண்களை மூடி. யார் அங்கங்க நடக்க வேண்டாம், யார் அங்கங்க கலைந்து போக வேண்டாம். எல்லா கண்களை மூடி உண்மை ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இல்லாம இந்த இடத்தை விட்டு நான் திரும்பி போக கூடாது. என்னை பரவசப்படுத்துகிறவராய் அல்ல, என்னை பாரப்படுத்துகிற ஆவியானவர், என்னை பலப்படுத்துகிற ஆவியானவர், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வில் என்னை முன்னோக்கி போக வைக்கிற, முந்தி போக வைக்கிற, சவால்களை ஆமென் மேற்கொள்ள வைக்கிற பரிசுத்த ஆவியானவர். எல்லா கண்களை மூடி. யார் அங்கங்க நடக்க கூடாது. எல்லா கண்களை மூடி வாய்களை திறந்து சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஆவியானவரே உங்க பிரசன்னத்தினால என்ன நிரப்புங்கப்பா. ஆவியானவரே நீங்க என்ன ஆட்கொள்ளுங்க. ஆவியானவரே ஆவியானுடைய வழிநடத்துதலை நான் உணர்ந்தவனாய், தேவ சித்தத்தில் நின்று செயல்படுகிறவனாய், நற்கிரியைகளை நிறைவேற்றுகிறவனாய், தேவ உறவில என்னை பலப்படுத்திக் கொள்ளுகிறவனாய், அவன் தேவ சித்தத்தின்படி செயல்படுகிறவனாய், தேவ மனிதர்கள் மூலமாய் கிடைக்கிற ஆலோசனையின்படி நடக்கிறவனாய், நடக்கிறவளாய் என்னை மாற்றும். நடக்கிறவளாய் என்னை மாற்றும். கண்களை மூடி, கண்களை மூடி உங்க வாய்களை திறந்து ஜெபிங்க. சிஸ்டர் உங்க வாய்களை திறந்து ஜெபிங்க. பிரதர் பின்னால நிற்கிற சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய சமூகத்தில் வாய்களை திறந்து ஒரு சொட்டு கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு அந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு தேவை. ஆவியானுடைய துணை இல்லாம, ஆவியானுடைய பிரசன்னம் இல்லாம, ஆவியானுடைய நிறைவை பெற்றுக்கொள்ளாம இந்த இடத்தை விட்டு நான் திரும்பி போக மாட்டேன். I need the Holy Spirit, I need an anointing. அந்த அபிஷேகம் எனக்கு தேவை, அந்த நிறைவு எனக்கு தேவை, அந்த வல்லமை எனக்கு தேவை. தேவ சித்தத்துக்கு மாறான ஒரு நாள் செய்ய மாட்டேன். தேவ உறவில் நிலைத்திருப்பதற்கு எனக்கு பலனை தாரும் ஆண்டவரே, எனக்கு பலனை தாரும் ஆண்டவரே. என்னை நானே தற்பரிசோதனை செய்து பார்க்கிறேன், என்னை நானே தற்பரிசோதனை செய்து பார்க்கிறேன். எந்த இடத்துல என் பக்தியை நான் வெளிப்படுத்தல, என் பக்தியை வெளிப்படுத்த முடியாதபடிக்கு இருந்த எல்லா தடைகளும் இன்னைக்கு என்னை விட்டு விலகட்டும். தேவ உறவை பெற்றுக் கொள்ளுகிற அந்த நிறைவு எனக்கு வரட்டும். வாய்களை திறந்து ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. கண்களை மூடி உண்மையா இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சொல்லுங்க கேளுங்க. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதானே
மாறட்டும். இது ஒரு ஜெபமாக மாறட்டும். எங்களை சொல்லுங்க ஆண்டவரே, இது ஒரு முறை எங்கள் பாவம் கழுவி ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஓஹோ இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இன்னொரு முறை உடையான சேற்றிலே, உளையான சேற்றி நின்று சொல்லுங்க, தூக்கி எடுத்தவரே, உடையான சேற்றினிலே தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, ஓ பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளை. இந்த வார்த்தையை திரும்ப சொல்லுவோம். பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. கேளுங்க, வாய்களை திறந்து ஒரு பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை இந்த மாலை நேரத்தில், இந்த இரவு நேரத்தில் திருச்சபையாகிய தேவ ஜனத்தின் மேல் ஆவியானவர் இறங்கி வந்து பலப்படுத்துவாராக, உறவை உறுதிப்படுத்துவாராக, பரிசுத்தத்தை உறுதிப்படுத்துவாராக, தேவ சித்தத்தின் மையத்தில் என்று செயல்படுகிற பலனை தருவாராக, தருவாராக, தருவாராக. தேவ மகிமையின் நிறைவு, தேவ மகிமையின் நிறைவு சாட்சியுள்ள பீடங்களாய் உங்களை மாற்றட்டும். தேவ ஆவியின் நிறைவு பரிசுத்த சன்னதியாய் உங்களை எழுப்பட்டும். இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, ஓ இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, ஆமென் ஆமென். இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, ஓ இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, ஊற்றிடுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உமக்கினியே, ஆமே இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே, வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. நல்ல கையை தட்டி ஷகா தாலா ரபலா தரகா ரிபரதல ரஷேகே தேரே, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய அக்கினினால நிரப்புங்க, உங்க வல்லமையினால நிரப்புங்க, உங்க நிறைவினால நிரப்புங்க, நிரப்புங்க 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 நிரப்புங்க. என்ன பக்திமானாய், என்ன பரிசுத்தமானாய், தேவனுக்கு உகந்த ஜீவ பலியாய், தேவ கரத்திலே என்னை மகிமைப்படுத்துகிற ஒரு மகிமைப்படுத்துகிற பாத்திரமாய் கர்த்தர் என்னை வணைவாராக, என்னை வணைவாராக. என் மேல அந்த மகிமையின் நிறைவு, என் மேல அந்த மகிமையின் வல்லமை இந்த இரவு பொழுது என்னை சந்திப்பதாக. பக்திமானாய் மாற்றுகிற பரிசுத்த சந்ததியை எழுப்புகிற, பரிசுத்த சந்ததியை எழுப்புகிற, பரலோகத்துக்குரியவர்களாய் நம்மை மாற்றுகிற அந்த தெய்வீக அக்கினி, அந்த தெய்வீக நிறைவு இந்த மாலை வேளையில் சபையாகிய உங்களை பற்றி பிடிப்பதாக. நல்ல விடுதலையோட 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 நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொள்ளுங்க, கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொள்ளுங்க, கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொள்ளுங்க.
ஹalleluya hallelujah 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 riba radura dala ragaba riba shakata la ragadana reborotoloro duna maseka எனக்கானவர்கள் பக்திமான்கள் எனக்கானவர்கள் பக்தி உள்ளவர்கள் எனக்கானவர்கள் அவர்களை கர்த்தர் வேறு பிரிக்கிறார் அவர்களை பிரித்தெடுக்கிறார் அடையாளப்படுத்தும்படி தேவ மகிமை Rashagathara rababalatara rihaparatara shagatalabara riatularaba உன் விளக்கு எரியும் உன் கொம்பு உயரும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஓ நீதிமானின் வெளிச்சம் வெளிப்படும். மரதல ரகபலஷ ரிபல கபல துலபர ஷகதல உங்களை வேறு பிரிப்பேன் உங்களை அடையாளப்படுத்துவேன். நீங்கள் எனக்குரியவர்கள் என் சித்தத்தின் மையத்தில் நின்று செயல்படுகிற உனக்கு உன் வேண்டுதல்கள் இந்த இரவு பொழுது கேட்கப்படுகிறது. அரதர பாபலா ஷகதலரா ரிபரஹதரஷே ஆவியானவரே என் ஜனங்கள் இரட்சணியத்தை அவர்கள் கண்கள் காண்பதாக. என் ஜனங்களின் கண்கள் இரட்சணியத்தை காண்பதாக. ஹalleluya ஹalleluya ரபஷகதல ரரதன ரபபா இயேசுவே ஹalleluya தகப்பனே நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு நான் கண்ட உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம் என் குடும்பம் எம்மாத்திரம் சொல்லுங்க இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் குடும்பம் எம்மாத்திரம் நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. ஆமாண்டவரே எதுக்கு நாங்க தகுதி இல்ல ஆண்டவரே இந்த உலகத்துல சொல்லிக் கொள்றதுக்குன்னு ஒண்ணுமே எங்களுக்கு இல்ல ஆண்டவரே உங்களை தவிர வேற வழி இல்லப்பா நாங்க உங்களை பிடிச்சுக்கிறத தவிர வேற வழி இல்லப்பா உங்களை அண்டிக் கொள்றத தவிர வேற வழி இல்லப்பா ஆண்டவரே எங்களுக்கு நீங்க மட்டும் போதும் உங்க சமூகம் மட்டும் போதும் உங்க பிரசன்னம் மட்டும் போதும் எங்க வாழ்க்கையில உங்களை பணிந்து கொள்வதும் உங்களை தொழுது கொள்வதும் உங்க சமூகத்துல சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடப்பதும் எங்க வாழ்க்கைக்கு போதும் ஆண்டவரே எங்க வாழ்க்கைக்கு போதும் நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம் என் குடும்பம் எம்மாத்திரம் இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வாழ்க்கை எம்மாத்திரம். அப்படி ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நம்மை கர்த்தர் பக்தி உள்ளவர்களாக
நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் தர கரத்தில் நம்மை சம்பூர்ணமாய் அர்ப்பணிப்போம். பரிசுத்த ஆவியின் நிறைவோடும் தேவ சித்தத்தின் மையத்தில் நின்று தேவ ஆவியானவருடைய உறவில் நிலைத்திருந்து பரிசுத்தவான்களின் ஆலோசனையோடும் ஐக்கியத்தோடும் செயல்பட்டு நம்முடைய நல் நடக்கைகளில் நம்மை பக்திமான்களை காட்டுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கட்டாயம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார்.